அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் சார்பில் கடந்த 6 ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் பல்வகை இணைய நிகழ்ச்சிகளில் இன்று உலா வருவது பன்னாட்டு திருக்குறள் இணையம். அதில் திருவண்ணாமலையில் உள்ள திருக்குறள் தொண்டு மையம் பற்றிய கருத்துரையை அந்த மையத்தை நிறுவிய தலைவர் திருமிகு குப்பன் அவர்கள் வழங்கி மகிழ்வார். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இங்கே இனிதே தமிழ்த்தாய் வாழ்த்துடன், அதாவது திருவள்ளுவர் வாழ்த்துடன் இனிதே தொடங்குகிறது. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் படித்தோர் வளரிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் படித்தோர் வளரிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன், பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன். பகுத்துண்ணும் பாங்கை ஒதித்தவன் பெரியோன், பகுத்துண்ணும் பாங்கை ஒதித்தவன் பெரியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தான், பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன். பொல்லாத கூலத்திற்கொரு நீதியை சாடியவன். பொல்லாத கூலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். பொல்லாத கூலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண் என்றார், கல்வியை கண் என்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. அன்பர்களே, சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் சார்பில்
தொடர்ந்து நடந்து வரும் அரங்கில் இன்று பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் 43. இந்த பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையத்தின் 43வது அமைப்பாக இணைவது திருவண்ணாமலை திருக்குறள் தொண்டு மையம். அந்த மையம் குறித்த, அந்த மையத்தினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து உரை நிகழ்த்த சிறப்புரையாளர் வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிறார் திருமிகு குப்பன் அவர்கள். அவர்கள் மட்டுமா, ஷார்ஜா பல்கலைக்கழகத்திலிருந்து அற்புதமான ஒரு திருக்குறள் நெறி தொண்டர், திருக்குறளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல்வேறு கோணங்களில் எழுதியவர் நம்மிடையே வருகை தந்திருக்கின்றார்கள். இன்று ஒரு புதியவர் நம்மிடம் அறிமுகமாகிறார். திருமதி ராஜேஸ்வரி அவர்கள். அவர்கள் பொறியாளர், கார்ப்பரேஷனில், சென்னை கார்ப்பரேஷனில், அதாவது கிரேட்டர் சென்னைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அதிலிருந்து அவர்கள் பொறியாளராக இணைந்திருக்கின்றார்கள். நமது வழக்கம் போல் மதுரையிலிருந்து இணைந்திருக்கிறார் கருணாநிதி அவர்கள். திருமிகு சந்தோஷ் அவர்கள் திருவள்ளுவர் இருக்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் திருவள்ளுவர் வாழ்த்துடன் திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி தொடங்குதல் தான் மரபு. இப்பொழுது திருவள்ளுவர் மந்திரத்தை சொல்லி மகிழ்வோம். வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வெள்ளையன் பாராட்டி வெடிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ் மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி. அன்பர்களே, இப்படி திருவள்ளுவர் வாழ்த்து பாடி திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொடங்குவதே மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் மரபு. அந்த மரபு போற்றித்தான் இப்படி நாம் பாடி மகிழ்ந்து திருவள்ளுவர் மந்திரத்தையும் சொல்லி மகிழ்ந்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்க வருகின்றார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேனாள் இயக்குனர், நற்றமிழ் நாவலசி, பேராசிரியர் முனைவர் திலகவதி அவர்கள். திருவள்ளுவர் இருக்கை பற்றியும் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் பற்றியும் உங்கள் வரவேற்புரையிலேயே நீங்கள் சொல்லி மகிழுங்கள். திலகவதி அவர்களே, நன்றி. நன்றி. அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு திறநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், திருவள்ளுவர் பன்னாட்டு இணையம், திருவள்ளுவர் இருக்கை, திருவள்ளுவர் ஆராய்ச்சி நிறுவனமாக இணைந்து நடத்துகின்ற திருக்குறள் அமைப்புகளினுடைய தொடர் நிகழ்வு 42வது நிகழ்வாக இன்றைக்கு தொடர்ந்து திருக்குறள் அமைப்புகளை நாங்கள் தொடர்ந்து ஆவணப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு 42வது நிகழ்வாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. 42 முடிந்து 43 நிகழ்வு. இதில் மிக சிறப்பாக, அதாவது திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் அருள்பாலிக்கின்ற திருவண்ணாமலையிலிருந்து ஐயா அவர்கள் திருக்குறள் தொண்டு மையம், பெயரே மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்பதை போல திருக்குறள் தொண்டு மையத்தினுடைய தலைவராக மிக சிறப்பான பணிகளை, திருக்குறள் பணிகளை தொடர்ந்து மிக சிறப்பாக செய்து வருகின்ற அன்பிற்கும் போற்றுதலுக்கும் பெருமைப்பிற்கும் உரிய பெரியவர் அவர்கள். எங்கு வந்தாலும் திருவள்ளுவர் வேடத்தோடு துணைவியரோடு வருகை தருவார்கள். ஐயா, எனக்கு தெரியுதாங்கய்யா, குப்பன் ஐயா, தெரியுதாங்க? அதாவது தென்காசியில் நடந்த நிகழ்வாக இருந்தாலும், பிஜேபி நம்மளுடைய சந்தோஷம் அண்ணாச்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும், எல்லா நிகழ்வுகளிலும் அவர்கள் திருவள்ளுவர் திருக்குறள் தொடர்பாக எங்கு நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கு அவர்கள் இருப்பார். அதாவது எப்படி இருப்பார் என்று சொன்னால், திருவள்ளுவர் தோற்றத்தில் இருப்பார். அந்த வகையில் அவருடைய குடும்பமே திருக்குறள் பணியை ஆற்றி வருகின்ற மிக சிறப்பாக ஒரு நல்ல விளங்கி வருகின்றது. அவர்கள் இன்றைக்கு அந்த அமைப்பை பற்றி மிக சிறப்பாக தோற்றம், வளர்ச்சி, செய்கின்ற பணிகளை பற்றியெல்லாம் மிக சிறப்பாக எடுத்துரைக்க இருக்கிறார்கள். ஏன் இதை நாங்கள் ஆவணப்படுத்துகிறோம் என்று சொன்னால்,
அவரவர்கள் அங்கெங்கே செய்து வருகின்றார்கள். மேலை நாட்டினர் எது செய்தாலும் ஆவணப்படுத்துகின்ற இயல்பு அவர்களிடத்தில் இருக்கின்றது. நம்மகிட்ட எண்ணற்ற கலைச்செல்வங்கள் இருக்கு, சிற்பம், இசை, ஓவியம் எல்லாமே. ஆனா நம்ம எதையுமே ஆவணப்படுத்துவதை செய்வதில்லை. அந்த வகையில் தமிழ்நாடு திறநிலை பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் இருக்கையினுடைய பணி ஒவ்வொரு நிகழ்வாக, அதாவது திருக்குறளை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் அது சான்றிதழ், பட்டய படிப்பை ஆங்கிலம், தமிழ் 2 மொழிகளும் உருவாக்கி அது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இது ஒரு திருவள்ளுவர் இருக்கை நிறுவியது ஒரு நிலை. இரண்டாவதாக திருக்குறள் கல்விப்பணியை உலகமெங்கும், தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற இரண்டாவது நிலை. மூன்றாவதாக திருக்குறள் அமைப்புகள் அவர்கள் தனி மனித நிலையில் இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், அல்லது ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற திருக்குறள் பணிகள் என்ன செய்து வருகிறார்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கில் பன்னாட்டு திருக்குறள் இணையம் என்ற அதுவும் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக திருவள்ளுவர் இருக்கையில் அமைந்திருக்கின்றது. இதை இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடியவர்கள் குறைந்தவர்களாக இருந்தாலும் இது ஐயா அவர்கள் யூடியூபில் இணையத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார்கள். நம்மளுடைய அன்பிற்கும் போட்டுதலுக்கு பெருமைக்கும் சாய் கிரியேட்டர்ஸ் அன்பு சகோதரர் திரு RN கருணாநிதி அவர்கள் இதை செய்து விடுவார்கள் மிக சிறப்பாக. அதை வெட்டுறது, ஒட்டுறது, எடிட்டிங் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்து விடுவார்கள். அதை உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் திருக்குறள் தொண்டு மையம் குப்பன் ஐயா, அதாவது மிக கிராமத்துல சொல்லுவாங்க குப்பன் சுப்பன்வாங்க. ஆனால் அழகான பெயர், ஏதாவது இன்றைக்கு இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் மறைந்து வரக்கூடிய ஒரு காலச்சூழலில் மிக அழகான அருமையான தமிழ் பெயரை ஐயா அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த நோக்கத்தில் நாங்கள் திருக்குறள் அமைப்புகளை இன்றைய உலகத்திற்கு சேரவாரும் சகத்தியரே என்று சொல்வதை போல பன்னாட்டு திருக்குறள் இணையத்தில் நீங்களெல்லாம் வந்து இணைந்து உங்களுடைய பணிகளை, அளப்பரிய பணிகளை உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதோ மகிமை இல்லை, திறமான புலமையினர் வெளிநாட்டார் அதை வணங்க செய்தல் வேண்டும் என்ற பாரதியின் வாக்கிற்கு இணங்க இந்த திருக்குறள் தொண்டு ஆட்டுகின்ற, அதாவது நீங்களெல்லாம் திருவள்ளுவருக்கு தூதர்களாக, அம்பாசடராக நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இந்திய அரசு வந்து அரசாங்கத்திற்காக தூதர்களை நியமிக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் திருக்குறள் தூதர்களாக நாங்கள் அந்த நம்முடைய கலைமாமணி சேயோன் ஐயா அவர்கள் உங்களுக்கெல்லாம் வழங்குகின்ற பெயர் என்னவென்றால் திருக்குறள் தூதர்கள். உலகம் முழுவதும் திருக்குறள் தூதர்களாக, அம்பாசடராக நீங்கள் திருக்குறள் பணிகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் இந்த திருவள்ளுவர் இருக்கை பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையமானது செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இதை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வருகின்ற நம்முடைய கலைமாமணி சேயோன் ஐயா அவர்கள் அதாவது ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் அகவை எத்தனை ஆண்டாலும் அவர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு 45, 35 வயது 25 வயது இளைஞரை போல சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர். தேனி எப்படி சுறுசுறுப்பாக இயங்குமா, நாம சும்மா இருந்தா கூட நான் இன்றைக்கு வர முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் ஐயா அவர்கள் தட்டி எழுப்பி நீங்கள் வந்து விடுங்கள், அங்கிருந்து இணைந்து விடுங்கள், ஆனால் சாப்பிட கூட இல்லை, இணைந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். பெயரை பார்த்தோன்னே ஐயா அவர்களை எனக்கு நன்றாக தெரியும் என்பதனால் நான் இணைந்து விட்டேன். அதே போல நம்மளுடைய ஐயா சார்ஜாவில் இருந்து அவரும், அதாவது திருக்குறள் பணி செய்வதற்கு, இதை பற்றி புத்தகம் எழுதுவதற்கு தமிழ் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பொறியாளர் ஐயா அவர்கள், சார்ஜாவில் இருக்கக்கூடிய ஐயா அவர்கள், ராமகிருஷ்ணன் ஐயா, ராமநாதன் ஐயா அவர்கள் மிக அழகான அருமையான ஒரு திருக்குறள் தொடர்பான நூலை அவர்கள், மேலாண்மை நூலை எழுதியிருக்கிறார்கள். நம்மளுடைய கலைமாமணி சேயோன் ஐயா அவர்கள் அணிந்துரை கொடுத்திருக்கிறார்கள். அது மிக சிறப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் இன்னும் கண்ணால் பார்க்கவில்லை, படிக்கவில்லை ஐயா. அதை படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். அந்த வகையில் மிக சிறப்பாக ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போல சந்தோஷ நமக்கு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கு இன்னொரு என்னன்னு கேட்டா, சந்தோஷமாக நம்ம பணி செய்வதற்கு சந்தோஷ் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். ராமருக்கு ஒரு அனுமார் கிடைத்ததை போல நம்முடைய கலைமாமணி டாக்டர் சேயோன் ஐயா அவர்களுக்கு சந்தோஷ் அவர்கள் எல்லா பணிகளையும் முன்னின்று செய்வதற்கு உறுதுணையாக விளங்குகின்றார்கள். அவருடைய பணி எங்களுக்கு இன்னும் சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் சந்தோஷ், நான் சொல்லிக் கொள்கின்றேன். இதை காட்டிலும் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் இப்பொழுது செய்வதை விட. அடுத்ததாக அம்மா ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள், பொறியாளர் என்று சொன்னார்கள். தொடர்ந்து நீங்கள் இணையத்தில் எங்களுடைய நிகழ்ச்சிக்கெல்லாம் வருகிறாருங்கள் அம்மா. நீங்களும் திருக்குறளை வாசியுங்கள். ஐயா அவர்கள் எழுதிய திருக்குறள் தொடர்பான உரையை வாங்கி படியுங்கள். அதோடு திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படியுங்கள் என்று உங்களுக்கு நான் அன்போடு சொல்லிக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் கடைசியில் சொல்லுவார்கள், ஆனால் இப்போதே நான் உங்களுக்கு சொல்லி வைக்கின்றேன் என்று சொல்லி மிக சிறப்பாக இந்த நிகழ்வை நம்மளுடைய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் எல்லா வகையிலும் எங்களுக்கு ஊக்கம் தருகின்ற வகையில் சிறப்பாக உறுதுணையாக விளங்கி வருகிறார்கள். அதனுடைய மாண்பமை பொறுப்பு துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும், மதிப்புயர் பதிவாளர் அவர்களுக்கும், புல தலைவர் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் உங்களுடைய நெஞ்சார்ந்த வரவேற்பினையும் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி நிறைவு செய்கிறேன்.
வாழ்க, வெல்க, வளர்க. வாருங்கள் ஐயா, குப்பன் ஐயா, உங்களுடைய அழகான இனிய உரையை தாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த அறிமுக உரையையும் வரவேற்புரையையும் எனக்கு வாய்ப்பளித்த டாக்டர் கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறேன். நன்றிங்க ஐயா. நண்பர்களே, இனி மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் 41 ஆண்டுகளாக, இது 41வது ஆண்டு, 41 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை அறிய வேண்டும் அல்லவா? அதற்குரிய காணொலி காட்சியை வழங்கி மகிழ்கிறார் திலகவதி அவர்களே. ராமகிருஷ்ணன் ராமநாதன் அவர்கள் முன்னரே உங்களுக்காக 2 புத்தகம் என்கிட்ட கொடுத்துட்டாரு. என்கிட்ட இருக்குது, நீங்க இங்க வரும்பொழுது வாங்கிக்கலாம். அது அப்படியே அன்று கடந்தால் 6 மாதம் மாதிரி ஆகுது. அவர் இன்னொரு நூல் அழகா திருக்குறள் மாதிரியே இன்னொரு நூல் எழுதியிருக்கிறேன். அதுக்கும் நான் வாழ்த்துறை கொடுக்க போறேன், பார்க்கலாம். இப்பொழுது காணொலி காட்சி, வாருங்கள், காணொலி காட்சியை கண்டு மகிழ்வோம். கருணாநிதி காணொலி காட்சி வழங்கி மகிழுங்கள். என்னாச்சு, பவர் கட்டா? இவ்வளவு நேரம் இருந்தாரு. வாங்க, என்னாச்சு, கட் ஆயிடுது? அன்மியூட் பண்ணனே, உங்களுக்கு கோ ஹோஸ்டும் கொடுத்துருக்கேன். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் அறிவியல் பூங்கா 71வது காலாண்டு இதழின் காணொளி காட்சி. அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அறிவியல் பூங்காவின் அட்டைப்படத்தை அலங்கரிப்பது வியனுலகம் போற்றும் VIT பல்கலைக்கழகம் 1984ஆம் ஆண்டு சுயநிதி பொறியியல் கல்லூரியாக வேலூரில் கல்விச்சம்மல் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களின் தொலைநோக்கு திறனில் கருவாகி உருப்பெற்றதுதான் வேலூர் VIT பொறியியல் கல்லூரி. பொறியியல் பட்டம் பெற்ற முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் அந்த பொறியியல் கல்வியின் தரத்தையும் திறத்தையும் உலக தரத்திற்கு ஒப்ப புதுமையும் ஆய்வில் நுணுக்கமும் மிக்க உயர்கல்வி அனைத்து இளைஞர்களுக்கும், குறிப்பாக கிராமப்புற இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்னும் வேனவாவில் வேலூரில் வேரூன்றச் செய்த நிறுவனம்தான் VIT பல்கலைக்கழகம். வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் சென்னையிலும் VIT பொறியியல் கல்லூரியை 2010 தொடங்கினார். தொடக்கத்தில் 400 மாணவர்கள் கல்வி பயின்றனர். தற்போது 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்களாக உயர்ந்துள்ளது. உயர்கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு கலங்கரை விளக்கமாக VIT சென்னை திகழ்ந்து வருகிறது. அதன் பன்முக வளர்ச்சியை VIT பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் முனைவர் வி. கோ. செல்வம் அவர்களிடம் நேர்முகமாக உரையாடிய தகவல்களை அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் வழங்கியுள்ளார். உயிரின் உன்னத உலா தொடர்கட்டுரையின் பல அரிய செய்திகளை, பரிணாம வளர்ச்சியின் பன்முக பாங்கினை மிகச் சிறப்பாக ஆய்வு நோக்கில் பல்வகை சான்றுகளுடனும் அள்ளி வழங்கியுள்ளார் முன்னாள் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். படித்தேன் சுவைத்தேன் எனும் பகுதியில் 70ஆம் அறிவியல் பூங்காவை படித்து சுவைத்த கருத்துக்களை பகிர்ந்து மகிழ்கிறார். அறிவியல் எழுத்தாளர், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்ணியல் விஞ்ஞானி முனைவர் பே. சசிகுமார் அவர்கள். சிகரங்களின் சீமாட்டி நீலகிரி வரையாடு என கற்பனை திறத்தோடும் கருத்து செறிவோடும் வர்ணித்துள்ளார் டாக்டர் பூவராக ரத்னசபாபதி அவர்கள். நூலக வளங்கள் தேடலும் பெறலும் எனும் பொருளில் சிந்தையை தூண்டும் பல்வகை செய்திகளை தந்துள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக உதவி நூலகர் முனைவர் சு. கோதநாயகி அவர்கள். யானைகளில் பாலூட்டல் நிறுத்தம் எனும் தலைப்பில் சிந்தனையை சிலிர்க்க வைக்கும் செய்திகளை வாரி வழங்கியுள்ளார் மயிலாடுதுறை ஆ கல்லூரி விலங்கியல் வனவிலங்கு உயிரியல் துறை முன்னாள் இணை பேராசிரியர் முனைவர் மு. சே. சத்யநாராயணன் அவர்கள். தகைசால் தனிமங்கள் தொடரின் 8ஆம் பகுதியாக அலங்கரிப்பது வீடுடைய தனிம பெருந்தகைகள்
பட்டின குடும்ப உலோ ஆய்வுக் கட்டுரையை அளித்துள்ளார் அணுவியல் விஞ்ஞானி ப. கோபாலன் அவர்கள். இது அனைவரும் படித்து பயன்பெற வேண்டிய ஒன்று. உலகின் முதல் விஞ்ஞானிகள் பெண் விஞ்ஞானி யார்? அவர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்னென்ன அறிய ஆவலா? படித்து பாருங்கள். கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் வரைந்துள்ள கட்டுரையை. பல்வேறு நீர்வீழ்ச்சிகள் அருவிகளின் வரலாற்றினை சுவைபடச் சொல்லியுள்ளார் வானிலை விஞ்ஞானி முனைவர் கு.வை. பாலசுப்ரமணியன் அவர்கள். ஆடைகள் அணிவதற்கு மட்டுமல்ல, அஸ்திவாரத்திற்கும் என உறுதிபட கூறியுள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்ணியல் விஞ்ஞானி முனைவர் பே. சசிகுமார் அவர்கள். இந்திய விண்வெளி புரட்சியின் தந்தை விக்ரம் சாராபாய் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பண்புரை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ். இந்த அறிவியல் பூங்கா 2005 ஆண்டு 2006 ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இதுவரை 71 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா? அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 நேசியுங்களேன். வாய்ப்பு வசப்படும். உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய நமது சோன் அவர்கள் அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி வி.ஜி. சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாதி இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேகோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனிவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனிவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஎஃப்சி புரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தொழில் குழுமங்களின் தலைவர் திரு மணநாதன்,
இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும் சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்க்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரெழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அருமை, மிக அருமையாக காணொளி காட்சியை வழங்கிய அருமை நண்பர், அதுவும் மதுரையிலிருந்து வழங்கிய அருமை நண்பர், சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் திருமிகு RN கருணாநிதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த திருவள்ளுவர் இருக்கையின் மூலமா 2 முக்கியமான தகவல்களை நான் சொல்லணும். குப்பன் அவர்களுக்கும் இந்த தகவல் உண்டு. என்னன்னா, நம்ம திருவள்ளுவர் இருக்கை மூலமா திருக்குறள்ல சர்டிபிகேட் கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ் தொடங்கி இருக்கோம். இது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், அரசு சார்ந்த நிறுவனம். அந்த பல்கலைக்கழகத்தோட நாம கடந்த 6 ஆண்டுகளாக இந்த திருவள்ளுவர் இயற்கை அங்கே இயக்குகிறது. அருள் கூர்ந்து கவனிங்கள். உங்கள் சங்கத்தில் உள்ள அன்பர்களை எல்லாம் +2 முடிச்சிருப்பாங்க, டிகிரி முடிச்சிருப்பாங்க, PG முடிச்சிருப்பாங்க. எந்த பணி செய்தாலும் ஒரு அடிஷனல் குவாலிபிகேஷனுக்காக திருக்குறள்ல சர்டிபிகேட் கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ் இருக்குது. இதற்கான தகவலை நீங்க எங்கேயும் தேட வேண்டாம். தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போய் திருவள்ளுவர் சேர்னு போட்டாலே வரும். திருக்குறள் கோர்சஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும். சான்றிதழ் வகுப்பு, அதாவது ஷார்ட் டேர்ம்னா குறுகிய கால படிப்பு, குறுகிய கால சான்றிதழ், அப்புறம் சான்றிதழ் அப்படின்னு வரும். அதுக்குரிய தொகையை கட்டினா அதுக்குரிய போர்ஷன்ஸ் அனுப்புவாங்க. 1 மாசம் 3 மாசம் இருக்கு. அதை முடிச்சா சர்டிபிகேட் வந்துடும், கவர்மெண்ட் சர்டிபிகேட் வந்துடும். ஸோ இட் இஸ் அன் அடிஷனல் குவாலிபிகேஷன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில பதிவாளர் வர இயலல. உங்களுக்கு தெரியும், துணைவேந்தர் அங்க இல்லை. அதனால பதிவாளருடைய பணி இரட்டிப்பு. நீங்க நாள்தோறும் பத்திரிகைகள் எல்லாம் பார்ப்பீங்க. 25 பல்கலைக்கழகங்களுக்கு மேல துணைவேந்தர்கள் கிடையாது. இனிமேல் தான் நியமிக்கணும். அது கடந்த 4-5 ஆண்டுகளாக அதனால் ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் அவர்களால் வரல, புலத்தலைவரும் வர முடியல. அவர்களுக்கு பல்வேறு பணிகள். அதனால அதுக்காக நம்ம நிகழ்ச்சியை செய்யாம இருக்க முடியுமா? முடியாது. அவர்கள் சொல்ல போது நீங்க பாட்டு செய்யுங்க, நேரம் வரும்போது நாங்க கலந்துக்குவோம் அப்படின்னு. அதனால அவர்கள் வரவில்லையே என்ற எண்ணம் எதுவும் வேண்டாம். நீங்கள் திருவண்ணாமலையில் திருக்குறள் தொண்டு மையத்தை எப்பொழுது தொடங்கினீர்கள், அதனுடைய தோற்றம், வளர்ச்சி, அதனுடைய எதிர்கால திட்டங்கள், அதன் மூலமா எந்த வகையில மக்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் விரிவாக விளக்கமாக சொல்லலாம். உங்களுக்கு இன்னொரு அன்பரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். ராமகிருஷ்ணன் ராமநாதன் அவர்கள் ஷார்ஜாவில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர் மிகச்சிறந்த திருக்குறள் நெறி தொண்டர். அவர் திருக்குறளின் மேலாண்மை பற்றி ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறார், தமிழிலும் எழுதியிருக்கிறார். இதைவிட என்ன சிறப்பு தெரியுமா? அவர் ஒரு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட், மேலாண்மையியல் வல்லுநர். ஆனால் மேலாண்மை கருத்துக்களை எல்லாம் குறள் வடிவில் தானே குறள் எழுதியிருக்கார். அதுதான் அவருடைய சிறப்பு. குறளுக்கு விளக்கம் சொல்லுகிறவர்கள் பலர் இருப்பார்கள். ஆனால் மேலாண்மை கருத்துக்களை எல்லாம் குறள் வடிவில் சொல்லுவதில் வல்லவர் நம்மிடையே வந்திருக்கின்ற பேராசிரியர் முனைவர் ராமநாதன் அவர்கள், ராமகிருஷ்ணன் ராமநாதன். அதற்கு பாராட்டு. ஐயா, உங்களுக்கு நான் அணிந்துரை தர வேண்டும். பல படிகள் இன்னும் 1-2 நாள் கொடுத்துருவேன், கண்டிப்பா வந்துடும். ஏன்னா இவருடைய நூலை படிக்கிறதுக்கே நமக்கு ஒரு வாய்ப்பு. எனக்கு என்னன்னா, கவிதை என்பது உள்ளத்துள்ளது. கவிதை இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை. கவிதை இட்டுக்கட்டி எழுதுனா கவிதை வராது, இது தானா வரணும். அது மாதிரி அவருக்கு தானா வருது. குறள் வெண்பா மிக அருமையா எழுதுறாரு. நான் பல குறளை படிச்சு வியந்திருக்கிறேன். ஆகையினால என்னுடைய அன்பு வேண்டுகோள்,
குப்பன் அவர்களே, அதே போல சேயோன் செந்தமிழ் உரை திருக்குறளுக்கு நான் தமிழ்ல உரை எழுதியிருக்கிறேன். எனக்கு என்னன்னா நிறைய அமைப்புகள் நமக்குள்ள ஒரு கருத்து பரிமாற்றமே இல்லை. அதனாலதான் இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையத்தை கொண்டு வந்தது. இதற்காக துணைவேந்தர் தலைமையில ஒரு இது பண்ணி ஒரு 3 கூட்டங்கள் நடத்தி நம்ம இத உலகளவுல கொண்டு போகணும் ஆய்வு நோக்குல அப்படிங்கிற வகையில தான் பண்ணுது. ஆனால் யாருக்கும் எந்த நூல்களும் அங்க தெரியாது. ஏன்னா வந்து வாங்கினா தானே, படிச்சா தானே தெரியும், இல்லாட்டி தெரியாது. இப்ப அவருடைய அன்பர் பேராசிரியர் ராமநாதன் அவர்கள் நிறைய புத்தகங்கள் கொடுத்திருக்கிறாரு. நீங்க எங்க நூலகத்துக்குலாம் வாங்க, சென்னைக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துக்கு வாங்க, 6வது மாடியில இருக்கைன்னு எனக்கு ஒரு அறையே கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பன்னாட்டு திருக்குறள் ஆராய்ச்சி நூலகம் வச்சிருக்கிறோம். அந்த நூலகத்துல 5000த்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்குது. திருக்குறள் குறள் அங்காடியை வச்சிருக்கிறார் வலைத்தமிழ் பார்த்த சாரதி. சென்னை வரும்போது வாருங்கள், பக்கத்துலதான் இருக்கீங்க திருவண்ணாமலையிலிருந்து. அதனால சென்னை வரும்போது வாருங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். பேராசிரியர் போன்ற அன்பர்கள் எல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அண்மையில மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்ல மனநாதன் அவர்களுடைய புத்தகம் வெளியிட்டோம், திருக்குறளில் மேலாண்மை. இப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்க, இதுவரை தமிழாசிரியர்கள் தான் திருக்குறளை பார்த்தார்கள். இப்பொழுது தமிழ்துறை அல்லாத அன்பர்களும் திருக்குறளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனுடைய விரிவு மேலாகவே இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் உள்ள திருவள்ளுவர் இருக்கையின் சார்பில் 3 நூல்கள் வெளியிட்டிருக்கிறோம். இதுவரை இன்னொரு நூல் வரப்போகுது. என்ன தெரியுமா? திருக்குறளில் நீடித்த வளர்ச்சி இலக்குகள். ஐநாவின் 17 கோல்ஸ் இருக்கு. ஐக்கிய நாடுகளவை 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இன் ஃபார் த கண்ட்ரின்னு போட்டிருக்காங்க. ஐக்கிய நாடுகள், யுனைடெட் நேஷன்ஸ். அந்த 17 கோல்களை பற்றிய கருத்துக்களும் திருக்குறளில் உள்ளனன்னு 2 பன்னாட்டு மாநாடு நடத்தி 2 பார்ட் வெளியிட்டு இருக்கிறோம். இது தினமணி, தினமலர், தினகரன் பத்திரிகையில எல்லாம் விளம்பரம் வந்திருக்கு. ஆய்வுரை, திறனாய்வு வந்திருக்குது. ஆனா எத்தனை பேர் புத்தகங்கள் வாங்கினாங்க? கிடையாது. அமைப்புகள் 400க்கும் மேற்பட்ட, 1000த்துக்கும் மேற்பட்ட அமைப்புகள் உள்ளன. ஒவ்வொரு அமைப்பும் எந்த நூல் வந்ததோ உடனே ஒரு காப்பி, எல்லாரும் வாங்க வேண்டாம், ஒரு காப்பி வாங்கலாம்ல. அப்ப நானு 1000 ஆளுக்கு ஒரு காப்பின்னு ஒரு 1000 காப்பி அந்த பதிப்பிடுறவனுக்கு, நான் இல்ல, உங்க நூல் இருந்தாலும் எனக்கு அனுப்பணும். எனக்கும் தெரியாது, நீங்க நிறைய நூல் வெளியிட்டு இருக்கலாம். அது மாதிரி வெளியிட்ட அன்பர்கள் ஒரு நூல் வந்ததுன்னா ஒரு 100 அமைப்புகள், அமைப்பு சார்பா வாங்க, இண்டிவிஜுவலா வாங்க சொல்லல, அமைப்பு சார்பா ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாயோ 500 ரூபாயோ நம்மால் செலவழிக்க முடியாதா? ஏன்? அந்த எண்ணத்தை நாம் வளர்க்க வேண்டும். இது நான் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நம்ம சென்று சேர்க்க வேண்டும் என்பதுதான் அன்பு வேண்டுகோள். இப்பொழுது நான் எது சொல்றேன்னா, அது என்னன்னா, அப்புறம் உங்களுக்கு தெரியும், திருக்குறளில் உலகளாவிய சமன்பாட்டு நெறிகள் நம்ம மோகனராஜ் ஐயா அவர்கள் அமைச்ச அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டோம், 3 நூல். இன்னொன்னு திருக்குறளில் மானுட மேம்பாட்டு சிந்தனைகள், அது அடுத்த நூல் வரப்போகுது. அதுலயும் பன்னாட்டு அறிஞர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். அதுல ராமநாதன் உண்டு பங்கேற்றதுல. ஆக ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அனைத்து நூல்களும் வாங்கி படிக்கப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் இலவசமா கொடுக்க முடியாது, கொடுக்கவும் வேண்டாங்கிறதா. நமக்கு தெரியும் ஒவ்வொரு நூல் வரும் பொழுது அதற்கு பின்னால் எவ்வளவு உழைப்பு இருக்கிறது என்று. நூல்களை வாங்கி படிப்போம், நம் நிதி ஆதாரத்தை எனக்கு கூட என்னென்ன அரிமா, இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையத்தை அரிமா சங்க மாடல்ல நான் வளர்க்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு தெரியும், பன்னாட்டு அரிமா சங்கங்கள் இன்னைக்கு 550 மில்லியன் உறுப்பினர்களை கொண்ட பன்னாட்டு அரிமா சங்கம். திருக்குறளுக்கு எத்தனை சங்கம் யாரும் சொல்ல முடியாது. அங்கங்க நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இருக்கும். அது அனைவரும் இணைய வேண்டும் என்பதுதான் பன்னாட்டு திருக்குறள் இணையத்தினுடைய நோக்கும் போக்குமாகும். ரொம்ப மகிழ்ச்சி. இனி சரியாக 3:38 3:40 ஆயிடுது. இன்னும் 30 45 மணித்துளிகளுக்கு உங்கள் தொண்டுகளை விவரிக்கலாம், கருத்துக்களை சொல்லி மகிழலாம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திலகவதி அவர்கள் உங்களை பற்றி அருமையாக சொன்னார்கள். எங்கு சென்றாலும் திருவள்ளுவராக தோன்றி மகிழ்கிறீர்கள். அதுவே பாராட்டுக்குரியது. உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய திருக்குறள் நெறி தொண்டு வாழ்க, வளர்க, ஓங்குக என்று சொல்லி, இப்பொழுது உங்க பக்கத்துல அந்த மைக் மாதிரி ஒரு இது இருக்கும், அதை தட்டுங்க, நீங்க அன்மியூட் ஆயிடும், நீங்க பேசலாம்.
அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மைக் மாதிரி ஒரு இது இருக்கும், அதுல ஒரு இது பண்ணுங்க, வந்துடும். பேசலாம். இப்ப நீ உங்களது ஆகலை என்னும் உங்க சன் உங்க பையன்கிட்ட சொல்லுங்க, ராஜாவை கூப்பிடுங்க. தம்பி ராஜா, அந்த அன்மியூட் பண்ணுங்க அவங்க மைக்க. அன்மியூட், அந்த மைக் இருக்கு பாருங்க, மைக் இருக்கும், அதை அன்மியூட் பண்ணுங்க. ஒண்ணு வேண்டாம், அது போய் இப்படி டச் பண்ணாலே போயிடும். அந்த மைக் இருக்கு பாருங்க, மைக் மாதிரி சின்னது இருக்கும், அதுல டச் பண்ணுங்க, வந்துடும். எப்படி நீங்க இவ்வளவு நாள் நீங்க எப்படி வந்தாச்சு, வாங்க வாங்க. இப்போ பண்ணிட்டீங்க. இப்பொழுது வருக, உங்கள் உரையை வழங்குக. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எம்பெருமான் திருவள்ளுவர் பெருந்தகையின் திருவடிகளை வணங்கி பெருமதிப்பிற்குரிய ஐயா கலைமாமணி சேயோன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய வரவேற்புரை ஆற்றிய அம்மையார் பேராசிரியர் திலகவதியார் அவர்களே, மற்றும் உள்ள சான்றோர் பெருமக்களே, உங்களையெல்லாம் இந்த இனிய மாலை வேளையிலே நான் வணங்குவதிலே பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். வள்ளுவன் குறளே வாழ்வு செய் நூலாம், அறம்பொருள் இன்பா அவன் தந்த பாலாம், நூல்கள் யாவினோ குறளே மேலாம், நன்மை தருவது அது அன்றியேதாம், வளமா வாழ்ந்திட வேணும் குறளே களத்தில் வென்றிட அது படைக்கலனே, மனத்தில் மாசினை அகற்றிட சொல்லும் மனிதனுக்கு அதுவே அறம் என சொல்லும், வள்ளுவன் சொல்படி நடந்திடவாரீர், கண்ணில் கருணை கொண்டே வாழ்வீர். வாழ்வோம் வாழ்வோம் நலமா வாழ்வோம், வள்ளுவன் குறள் பற்றி மலை என வாழ்வோம், அண்ணா மலை என வாழ்வோம். சான்றோர் பெருமக்களே, அனைவரையும் மீளவும் வணங்கி, திருக்குறளின் ஒளிக்கதவும் திறக்குமானால் சிறைச்சாலை இருட்கதவும் மூடுமன்றோ, திருக்குறளின் செழுங்கருத்தும் பரவுமானால் தீக்கொடுமை கொலை களவு மண்ணில் ஏது, திருக்குறளின் அரிய பொருள் நெஞ்சில் நின்றால் தித்திக்கும் இல்லறத்தில் குறைதான் ஏது, திருக்குறளின் நெடுங்கருத்தும் ஆழ பாய்ந்தால் ஜகம் ஆள்வோர் தவறு ஊழல் இழைத்தல் ஏது. சான்றோர் பெருமக்களே, கற்றறிந்த பேரறிஞர்கள் முன்னிலையில நான் பேசுவதிலே பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். திருக்குறளுக்கு ஒப்பான நூல் உலகத்தில் இல்லை. ஒரு நூல் மனிதர்களின் மானத்தை காக்குமா? ஆடைதான் மானத்தை காக்கும். ஒரு நூல், அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், ஒரு நூல் உலகம் மனிதர்களின் மானத்தை காக்கும். அந்த நூல்தான் நம் திருக்குறள். நீங்கள் அனைவரும் அறிந்ததே. சான்றோர் பெருமக்களே, ஒரு குறளினை சொல்லி நான் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன்.
1330 குறட்பாக்களும் அற்புதமான முத்துக்கள், எல்லாம் அழகிய முத்துக்கள். பல அறங்களை வள்ளுவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒன்னு சொல்ற, நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. வாங்கிக்கப்பா, ரொம்ப நல்லது, கோடி ரூபாய் வாங்கிக்க, மனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். வேண்டாம் சொல்லணுமா? வேண்டாம் சொல்லணுமா? நீ மற்றவனுக்கு கொடுக்கும்போது கொடுக்காத, அவனுக்கு கொடுக்காத. அவன் தான் நல்லா தடிய மாதிரி இருக்கானே, உழைச்சி சாப்பிடட்டும், கொடுக்காத என்று கொடுப்பதை தடுக்க கூடாதான். ஆக கொடுப்பதை தடுத்தால் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் வள்ளுவர். ஆக எது நல்லது? கொடுப்பது நல்லது, வாங்கிறது தீது. நல்லாறு எனினும் கொடல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. அதனால்தான் சான்றோர் பெருமக்களே, கம்பன் கூட அழகா சொன்னான், வெள்ளியை ஆதல் விளம்பினை மேலோர் வள்ளியர் ஆகில் வழங்குவதல்லால் எள்ளுவ என் சில இன்னுயிரேனும் கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்றால் சொன்னான். மாபலி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்தில் வர பெருமாள்கிட்ட கொடுக்க போறான். கொடுக்காத மாபலி, கொடுக்காத. அப்ப சொன்னா மாபலி, குருநாதா, எப்பொழுதுமே நீங்கள் வகுப்புல கொடு 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 என்று சொல்றீர்கள், ஆனால் கொடுக்கும் போது இப்படி தடுக்கிறீர்களே அப்படின்னு சொல்ல. மாபலி, அவன் உன் உயிரை கொள்ளுவதற்காக வந்திருக்கிறான், உன்னை கொல்லுவதற்காக வந்திருக்கிறான், உயிரை கொள்வதற்காக வந்திருக்கிறான், கொடுக்காதன்னா. அப்ப சொன்னா மாபலி, அவன் எதற்காகனா வரட்டும், இருந்தாலும் என்கிட்ட கொடுன்னு கேட்டுட்டான், நானும் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டேன், என்னால் கொடுக்காமல் இருக்க முடியாதுன்னு கொடுத்து தன் உயிரையே கொடுத்தான். இல்லை, வெள்ளியை ஆதல் விளம்பினை மேலோர் வள்ளியராகில் வழங்குவதல்லால் எள்ளுவ என் சில இன்னுயிரேனும் கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்றால். அதை விட இன்னொன்னு, குருநாதரையே அறிவில்லாதவன், வெள்ளியைன்னா அறிவில்லாம பேசுறீங்களேன்னு சொன்னான். என்ன, கொடுப்பதை யாரும் தடுக்க கூடாது, அது அர்த்தம். அதைத்தான் புறநானூறும் சொல்லுகிறது. ஈயன இரத்தல் இழிந்தென்று அதன் எதிர் ஈயன் என்றல் அதனினும் இழிந்தன்று கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று அதன் எதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று தென்னீர் பரப்பின் இமிழ்தரே பெருங்கடல் உண்ணார் ஆகுப நீர் வேட்டோரே ஆவும் மாவும் சென்று உணக்கலங்கி சேரோடும் பட்ட சிறுமைத்து ஆயினும் உன்னீர் மொருங்கின் அதர் பலவாகும். இல்ல, கடல்ல எவ்வளவு தண்ணி இருக்கு, ஆனா ஒரு சொட்டு தண்ணீர் நமக்கு குடிப்பதற்கு உதவாது. வாட்டர் வாட்டர் எவரிவேர் பட் நாட் எ டிராப் டு ட்ரிங்க்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் கூட. கடல் முழுவதும் நீர்ப்பரப்பு, ஆனால் நம்மால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நம்மால் அதை பருக முடியாது, உப்பு உப்பு. ஆனா ஆடும் மாடும் சென்று தன் கால்களால் கலக்கிய குட்டை இருக்குத, அந்த தண்ணீர் குடிநீரை எல்லாரும் ஓடி போய் வரிசை வரிசையா ஓடி போய் குடிப்பாங்களாம். ஆக என்ன, ஆக நாம் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். நிறைய பணம் இருக்குது, யாருக்கும் கொடுக்கறதில்ல. உப்பு தண்ணி கொஞ்சம்தான் இருக்குது, கொடுக்குறான் நல்ல தண்ணி. ஆக நாம் குடிநீர் போல வாழ வேண்டும். புறநானூறு, குறள், கம்பன் எல்லாம் கொடு 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 என்றுதான் சொல்லுகிறார்கள். அதைத்தான் கண்ணதாசன் சொன்னான். பூமியில் நேராக வாழ்பவர் எல்லாரும் சாமிக்கு நிகரில்லையா, பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள்
தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? ஆக கொடுப்பவன் தெய்வத்தின் பிள்ளையாகிறான். ஆக நாம் தெய்வத்தின் பிள்ளையாக இருக்க வேண்டாம். பிற தேவையை அறிந்து கொண்டு நம்மால் வாரி கொடுக்க முடியவில்லை என்றாலும் நம்மால் முடிந்ததை கொடுக்க வேண்டும். சான்றோர் பெருமக்களே, இப்போ நாங்க என்ன பண்றது ஒரு சில மணித்துள்ள சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். 2005 என் திருக்குறள் தொண்டு மையனை வீட்டில் தான் வச்சிருக்கேன். 2005 திருக்குறள் பலகை, அப்பதான் நான் ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்ற உடனே திருக்குறள் பலகை ஒன்று வச்சு அதுல திருக்குறள் தினமும் நாள்தோறும் ஒரு குறளும் அதற்கு உரிய பொருளும் எழுத தொடங்கினேன். ஆக இப்படி எழுதிக்கிட்டே ஒரு 2005 இப்போது 6வது சுற்று எழுதிக்கிட்டு இருக்கேன். 6வது சுற்றுல இன்னைக்கு 27/8/26 622வது குறள் 6வது சுற்றுல இன்னைக்கு காலையில நாங்க எழுதணும். ஆக இப்படி தொடர்ந்து ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக 2005 21 ஆண்டுகளாக தினமும் ஒரு குறளும் அதற்கு உரிய பொருளும் திருக்குறள் பலகையில எழுதி வருகிறோம். முதல் சுற்று 2008 நடந்தது. அப்போ பேரறிஞர் எனது குருநாதர் எங்க குடும்ப நண்பர் ஐயா தேஜா அவர்கள் தான் இங்க வந்து அந்த முதல் சுற்று முடிந்தப்போ அந்த விழாவில் அவர்தான் திருக்குறள் குறித்து சிறப்புரை ஆற்றினார். நான் என் வாழ்நாளில் அதை பெரும் பேராக கருதுகிறேன். அப்புறம் 2வது சுற்று 2011 பண்ணோம். அப்போ பட்டிமன்ற பேச்சாளர் ஐயா ராஜாராம் அவர்களை கூப்பிட்டுருந்தேன். வரன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் கடைசி சமயத்தில் ஒரு வாரம் இருக்கிறப்போ, அப்பா ரொம்ப காய்ச்சலா இருக்குது, மருத்துவர் வெளியே போகவே கூடாதுன்னு சொல்றாரு, அதனால நண்பர் மாது அனுப்புறேன்னு சொல்லி மாது பட்டிமன்ற பேச்சாளர் ஐயா திருச்சி ராதாகிருஷ்ணன் அவருடைய மகன் மாது வந்து 2வது சுற்று நிறைவிழாவில் அவர்கள் பேசி எங்கள் திருக்குறள் தொண்டு மையத்தை பெருமைப்படுத்தினார்கள். நான் எழுதுகிற இந்த திருக்குறள் பலகையில பெரிய அறிஞர்கள் எல்லாம் வந்து எழுதியிருக்கிறார்கள். அது சொல்லலான்னு நான் விரும்புகிறேன். இளங்குமரனார் வந்து எழுதியிருக்கிறார். குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் எழுதினார். பட்டிமன்ற பேச்சாளர்கள் இலங்கை ஜெயராஜ் இவங்கெல்லாம் வேற எதனா நிகழ்ச்சிக்கு திருவண்ணாமலைக்கு வருவாங்க. அப்போ வர்றப்ப நான் கூட்டிகிட்டு வந்து பேசுவோம். என் வீட்டுக்கு வந்து எழுதுன்றதுக்காக நம்மளால கூட முடியறதில்லை. அருணகிரிநாதர் விழா நடக்கும், இல்லை வள்ளுவர் விழா நடக்கும், இதுக்கெல்லாம் வருவாங்க. அப்போ நான் கூட்டிகிட்டு வந்து எழுதுவேன். அப்படி வந்தவர் தான் இளங்குமரனார், குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், பட்டிமன்ற பேச்சாளர்கள் இலங்கை ஜெயராஜ், சண்முக வடிவேல், ராஜாராம் அவர்கள், மாது, நம்ம கல்வி இயக்குனர் கருணாகரன் அவர்கள், முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ஐயா பிச்சாண்டி அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் அவர்கள், இவங்கெல்லாம் இந்த திருக்குறள் பலகையில வந்து எழுதி எங்களை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். சான்றோர் பெருமக்களே, நாங்கள் எல்லாரும் தேவாரம், திருவாசகம் ஆக திருமுறை பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு மலை சுற்றி வருவாங்க. நாங்கள் எங்கள் திருக்குறள் தொண்டு மையத்தின் சார்பாக குறள் ஓதிக்கொண்டே மலையை சுற்றி வர்றோம். 14 கிலோமீட்டர் இது. ஏறத்தாழ சாதாரணமாக நடந்தால் 3 மணி நேரம் ஆகும். நாங்கள் படிச்சுக்கிட்டே நடக்கிறதால ஒரு 5 மணி நேரம் ஆகும், இல்லை ஒரு 6 மணி நேரம் கூட உட்காந்து போவோம் சில சமயத்தில். ஆக திருக்குறள் ஓதிக்கொண்டே மலையை சுற்றி வருகிறோம். மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, ஆங்கில மாதத்துல முதல் வெள்ளிக்கிழமை அண்ணாமலையார் கோயிலுடைய மதிலை ஒட்டி மதில் வளம்னு குறள் ஓதிக்கிட்டே வர்றோம். சனிக்கிழமை மாட வீதி, அதை விட கொஞ்சம் பெரிய சுற்று, அதுவும் குறள் ஓதிக்கிட்டே வர்றோம். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை 14 கிலோமீட்டர் தூரமும் குறள் ஓதிக்கொண்டே நாங்கள் திருக்குறள் சொல்லிக்கொண்டே நாங்கள் வருகிறோம். இப்போ இந்த மாதம் 2/8/26 அது 216வது மாதம். 216 மாதங்களாக தொடர்ந்து ஒரு மாதம் கூட விடுபடாம ஒரு மாதத்துல ஒருத்தராவது சுத்தும். வேற எதுனா திருமணம்,
வேற காது குத்துறது எதுனா இருந்தால் கூட எல்லாம் போயிட்டா கூட அன்பர்கள் ஒரு ஆளாவது சுற்றுவோம். இந்த 216 மாதங்களும் ஒரு மாதம் கூட தவறாமல் நாங்கள் குரல் ஓதிக்கொண்டே மலை சுற்றி வருகிறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பௌர்ணமி நாளன்றும் முழுநிலவு முற்றோதல்னு பண்றோம். அது நடந்துகிட்டே சுத்துறது. மதில் வலம், மாட வீதி வலம், மலை வல்லாம் நடந்துகிட்டே குரல் படிச்சுட்டு சுத்துறது. பௌர்ணமி முழுநிலவு நாள்ல முழுநிலவு முற்றோதல் சொல்லி இன்னைக்கு பண்ண போறோம். இப்ப இந்த 5 மணிக்கு முடிச்ச உடனே நான் அங்கதான் போய் படிக்கணும். முழுநிலவு இன்னைக்கு பௌர்ணமி முழுநிலவு முற்றோதல் நாள்ல நாங்க உட்கார்ந்துக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணி நேரம் ஆகுது முற்றோதல் பண்றதுக்கு. அதை தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். அது இன்னைக்கு படிக்க போறோம். 27/8/26 இன்னைக்கு படிச்சோம்னா அது 197 மாதங்களாக தொடர்ந்து நாங்கள் முழுநிலவு முற்றோதல் நாள்ல குரல் படித்து வருகிறோம். சான்றோர் பெருமக்களை, ஒரு 10-15 வருஷமா எண்ணெய் வண்ணத்துல, ஆயில் பெயிண்ட் எண்ணெய் வண்ணத்துல வீடுகள், கடைகள், காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள், பள்ளிக்கூடங்கள் இங்கெல்லாம் போய் அவர்கள் என்ன குரட்பா விரும்புகிறார்களோ அந்த குரலை நாங்கள் எழுதி வர்றோம். இது வரைக்கும் இந்த 12-13 வருஷத்துல 1177 குரட்பாக்கள் எழுதியிருக்கிறோம் எண்ணெய் வண்ணத்துல. இது கொஞ்சம் பெரிய செயலாக நாங்கள் கருதுறோம். சான்றோர் பெருமக்களே, திருமணம் குரல் ஓதி திருமணம் நடத்துகிறேன். அது ஐயா இளங்குமரனார் அவர்கள் கன்னியாகுமரியில் 3 நாள் பயிற்சி கொடுத்தாரு. கதிர் முத்தையனார் அவர்கள் கடலூர், திருவண்ணாமலைக்கு வந்து 2 நாள் பயிற்சி கொடுத்தாரு. திருக்குறள் ஓதி எப்படி திருமணம் செய்வது என்று. அந்த பயிற்சி பெற்றதுனால நான் இதுவரைக்கும் ஏறத்தாழ ஒரு 10-12 திருமணங்கள் திருக்குறள் ஓதி திருக்குறள் நெறிப்படி திருமணம் நடத்தியிருக்கிறேன். புதுமனை புகுவிழா கூட ஒரு 7-8 வீடுகள் புதுமனை புகுவிழா திருக்குறள் ஓதி திருக்குறள் நெறிப்படி நடத்தியிருக்கிறேன். இவ்வளெல்லாம் பண்ணா கூட திருக்குறள் தூதர் ஐயா பழனி அவர்கள் சொல்ல, அண்ணா நீங்க என்ன இதை பண்றீங்க அதை பண்றீங்க, என்ன இருந்தாலும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தானே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதுல இருந்து ஒரு 2 வருஷங்களாக 3வது படிக்கிற, 4வது படிக்கிற, 5வது படிக்கிற குழந்தைங்க ஒரு 5-6 பேர் எங்க தெருவிலே பள்ளிக்கூடம் இருக்கு, கன்னிகா பரமேஸ்வரி பள்ளிக்கூடம்னு. அந்த ஆசிரியர்களே அருமையா சொல்லி கொடுக்குறாங்க. நாங்களும் எங்க வீட்லயும் அந்த குழந்தைங்க ஒரு 4-5 பேர் வருவாங்க. ஒரு 2 ஆண்டுகளாக குழந்தைகளுக்கு தினமும் 4லிருந்து 5:30 மணி வரைக்கும் குழந்தைகளுக்கு திருக்குறள் சொல்லி கொடுக்குறேன். ஒரு 3/4 மணி நேரம் திருக்குறள், ஒரு 1/4 மணி நேரம் திருப்புகழ 2 வரி 3 வரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு வாரம் ஒரு 10 நாள்ல ஒரு திருப்புகழ் மொத்தமும் படிக்கிற மாதிரி அது சொல்லி கொடுத்துட்டு வரேன். ஆக திருக்குறளும் திருப்புகழும் சேர்த்து இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சான்றோர் பெருமக்களே, இந்த பள்ளிக்கூடத்தில் கன்னிகா பரமேஸ்வரன் நல்ல பள்ளிக்கூடம். எனக்கு தெரிஞ்ச ஆச்சரியமா இருக்கு. வருஷத்துக்கு ஒரு புள்ள 2 பிள்ளையாவது, குறைஞ்சது 2 மாணவர்களாவது 1330 குறளும் மனப்பாடம் செய்யற மாதிரி அவங்க சொல்லித்தராங்க. அவங்க சொல்லி தருவாங்க. சில சமயத்துல என்கிட்ட அனுப்பி இதெல்லாம் சரியா பண்றாங்களா பாருங்கன்னு சொல்லுவாங்க. நானும் பார்ப்போம். பிறகு அந்த குழந்தைகளை ஒரு 10 வருஷமா தொடர்ந்து திருச்சி திருமுருகநாதன் அறக்கட்டளையில அவர் வருஷம் மாணவர்களுக்கு 2000 3000 பரிசு கொடுக்குறாரு மொத்த குறளை வச்சா. அந்த குழந்தைகளையும் குழந்தைகளின் பெற்றோர்களையும் எங்கள் திருக்குறள் தொண்டு மையத்தின் சார்பாக அவங்களுடைய போக்குவரத்து செலவு, உணவு செலவு இதெல்லாம் கொடுத்து அவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த 2000 ரூபாய் பரிசு பெறுவதற்கு திருக்குறள் தொண்டு மையம் அது ஒரு செயல்பாடாக செய்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களை அதுக்கு பிறகு தமிழ் வளர்ச்சித்துறையில் கூட்டிகிட்டு போய் 15,000 ஒரு 7-8 பிள்ளைகளுக்கு இந்த வருஷங்களில் 15,000 திருக்குறள் தொண்டு மையத்தின் மூலமாக சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் அந்த மாதிரி தான். கன்னிகா பரமேஸ்வரி பள்ளிக்கூடத்தில் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. நாங்கள் சும்மா அப்பப்போ அப்படி இப்படி பார்ப்போம். மற்றபடி அந்த தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கொண்டு போகிறது, கூட்டும் போகிறது வரதெல்லாம் அது ஒரு வழிகாட்டியாக இருந்து
மாணவர்களுக்கு 15 ரூபாய் பெறுவதற்கு நாங்கள் வழிவகை செய்து வருகிறோம். அம்மா திலகவதி அம்மையார் சொன்னது போல இந்தியாவில் பெரிய திருக்குறள் மாநாடு எங்க நடந்தாலும் சரி, இப்ப கூட பெங்களூர் போயிருந்தா ஐயா சேயன் கூட வந்திருந்தாரு, மிக அழகாக பேசினாரு. சமீபத்தில் பெங்களூர் மாநாடு அங்க கூட திருவள்ளுவர் வேடம் போட்டு திருக்குறள் முற்றோதல் பண்றத நான் முதல் ஒரு 10-15 வருஷமா செஞ்சேன். இந்தியாவில் எங்க திருக்குறள் மாநாடு நடந்தாலும் பெரிய அளவில் அங்க போய் திருவள்ளுவர் வேடமிட்டு திருக்குறள் முற்றோதல் செய்வதை அதை ஒரு தொண்டாக நான் செய்து வருகிறேன். தென்காசி தமிழகத்திலேயே மிக பழைய ஒரு கழகம், திருக்குறள் கழகம்னா தென்காசி கழகம் தான். போன ஆண்டு 99வது ஆண்டு, அடுத்த ஆண்டு 100வது ஆண்டு. அம்மையார் திலகவதி அம்மையார்கள்லாம் நல்லா தெரியும், அவங்க நிறைய தென்காசிக்கு வந்திருக்கிறாங்க. சான்றோர் பெருமக்களே, அந்த தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் ஒரு 15 ஆண்டுகளாக நான் அதில் கலந்து கொண்டு திருவள்ளுவர் வேடமிட்டு மாட வீதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு சின்ன தலைப்பு எதுனா கொடுப்பாங்க, அதையும் பேசி கொண்டிருக்கிறேன் திருக்குறள் சார்பாக. ஆக தென்காசி நீங்கள்லாம் அடுத்த ஆண்டு 100வது ஆண்டு கேட்கிற அன்பர்கள் எல்லாம் அவசியம் அந்த தென்காசி திருவள்ளுவர் கழக விழாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஆண்டு 100வது ஆண்டு. சான்றோர் பெருமக்களே, சமீபத்தில் திருக்குறள் திருப்பணிகள் திட்டம்னு சென்ற ஆட்சியில் நடத்தினாங்க. அதில் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மாவட்ட கண்காணிப்பு குழு உறுப்பினர் அப்படின்ற ஒரு இடமும் எனக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போலூரில் ஒரு பயிற்சி மையம் தொடங்கினாங்க. அந்த போலூர் பயிற்சி மையத்தில் பயிற்சியாளராகவும் தொடர்ந்து நான் பணியாற்றினேன். ஆக மாவட்ட கண்காணிப்பு குழு உறுப்பினர் மற்றும் போலூர் மைய பயிற்சியாளர், அதை நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆக நாம் செய்கிற இந்த செய்திகள் எல்லாம் இந்த 15 ஆண்டுகளில் செய்தித்தாள்கள்லாம் பெருசாக வெளியிட்டிருக்கிறாங்க. தினத்தந்தி, மாலை முரசு, தினமலர் போட்டாங்க. நீங்கள் திருக்குறள் எழுத அனுமதி கொடுத்தால் உங்கள் வீட்டிற்கு ஒரு புத்தகம் இலவசமாக திருக்குறள் தொண்டு மையம் தருகிறது. ஆக அனுமதி அளித்தால் இலவசம் அப்படின்ற தலைப்பில் தினமலர் எழுதியிருந்தாங்க. மாலை முரசு ஒரு முறை எழுதியிருந்தாங்க, ஆன்மீக நகரம் திருவண்ணாமலை திருக்குறள் நகரமாக மாறி வருகிறது. இது மாலை முரசு. டெக்கான் கிரானிக்கல் எழுதினாங்க, த கப்லெட் இஸ் ஹர்ட் அரவுண்ட் த ஹில் அப்படின்னு டெக்கான் கிரானிக்கல் எழுதினாங்க. இதெல்லாம் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆக சான்றோர் சில விருதுகளும் எனக்கு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் தமிழ்ச்செம்மல் விருது 2016 கொடுத்தது. தென்காசி திருவள்ளுவர் கழகம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் மூலமா வாழும் வள்ளுவர் என்ற ஒரு விருது தந்தது. உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கம் வலைத்தமிழ் பார்சாரதி ஐயாவது. திருக்குறள் பரப்புரையாளர் முன்னோடின்னு ஒரு விருது சமீபத்தில் கொடுத்தாங்க. சண்டை பெருமக்கள், இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் கன்னிகா பரமேஸ்வரி பள்ளிக்கூடம் நான் இருக்கிற தெருவில் தமிழில் முதல் மதிப்பெண் வாங்குற மாணவர்களுக்கு, ஒரு மாணவருக்கு வருஷத்துக்கு யார் தமிழில் அந்த மொத்தத்தில் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு தொடர்ந்து ஒரு 15 வருஷமா கொடுத்துட்டு வரேன். தீநுண்மை கொரோனா காலத்தில் தினமும் காலையில் ஒரு 5-6 இட்லி கட்டிட்டு எடுத்துகிட்டு போய் யாருன்னா ரொம்ப சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களை பார்த்து அந்த 4-5 இட்லியும் கையில் ஒரு 100 ரூபாயும் கொடுப்பதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு 40 நாள் 1.5 மாதம் அப்படி செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ என் மனைவி கூட சொல்லுவா, ஐயோ நீ போகிறத பற்றி இல்லை கொடுக்கறத பற்றி இல்லை, போய் அந்த நோயை வாங்கின்னு வந்துடாத அப்படின்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டா. அது போலவே அவளுக்கு நான் வாங்கின்னு வந்து அந்த கொரோனாவும் என்னால் வந்துச்சா எனக்குன்னு தெரில. கொரோனா வந்தது, நல்ல காலம், இறைவன் அருளால் அவள் அந்த கொரோனாவிலிருந்து மீண்டு என்னோடு வாழ்கிறாள். மிக்க மகிழ்ச்சி இறைவனுக்கு. அது மட்டும் இல்லாமல் காலையில் நடைப்பயிற்சி போவேன். நான் நடைப்பயிற்சி போகிறப்போ மிக ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு பார்த்து ஒரு 5 பேருக்கு, ரொம்ப பேருக்கு கொடுக்க முடியாது, 10-10 ரூபா நோட்டு ஒரு 5 பேருக்கு கொடுப்பதை ஒரு வழக்கமாக ஒரு 10 ஆண்டுகளாக
செய்து வருகிறேன். என்னுடைய திருமண நாள், என்னுடைய பிறந்த நாள் அதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு ஏழைக்கு ஒரு 1000 ரூபாய் அளவில் அவர்களுக்கு ஆடை வழங்குவதை ஒரு 10 ஆண்டுகளாக செய்து வருகிறேன். ஒரு நூல் ஒன்று எழுதினேன். அதாவது தொடர்ந்து 100 நாட்கள் இன்று ஓர் அறுவைன்னு ஒரு 100 நாள் வலை ஒளி பேசினேன். அப்புறம் இன்று என் உளறல்னு ஒரு 100 நாள், இன்று என் பிதற்றல்னு ஒரு 100 நாள், இன்று என் சிதறல்னு ஒரு 100 நாள். இப்போ பாட்டி சொன்ன பாட்டுன்னு இன்னைக்கு 48வது பாட்டு ஔவையார்ல. இப்படிலாம் போட்டிருந்தேன். அதில் நாலடியார், திருக்குறள், பெரிய புராணம், கம்பராமாயணம் ஆக ஏதோ சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் வரும் அதில். ஆக இப்படி 100 ஒரு 400 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறேன் வலை ஒளியில். இப்போ 5வது 48 அது பாட்டி சொன்ன பாட்டுன்னு போட்டுட்ருக்கேன். இதில் அந்த 100 நாள் பேசுனதுல முதல் 100 நாள் அதில் ஒரு 50 நாள் பேசுனத ஒரு புத்தகமாக்கினேன். அது இன்று ஒரு அறுவைன்னு போட்டிருந்தேன். தேஞ்சா அவர்கள் இப்படி கூட யாருன்னா சொல்லுவேன் ஐயா, அது சரியில்லை, இன்று என் இன்னுரைன்னு அவரே புத்தகத்தை பேரை மாற்றி அவரே அணிந்துரை கொடுத்தார். ஆக தேஞ்சா அவர்கள் கொடுத்த அணிந்துரையை நான் பெற்ற பெரிய பேராக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய அறிஞர் அவர். நான் அணிந்துரை தான் கேட்டேன். அதில் ஏற்கனவே இருக்கிற எழுத்துப்பிழை, சந்திப்பிழை, அப்போ இலக்கண பிழை இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் திருத்தி அப்போ ஒரு 15 நாள் ஆகும். பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ நாள்னா ஆகட்டும். என்னன்னு பார்த்தா வெறும் அணிந்துரைன்னா ஒரே நாளில் கொடுத்துருப்பாரு. எல்லா பிழைகளையும் திருத்தி ஒரு 15 நாளில் வீட்டில் தபால் மூலமாக அனுப்பினார். ஆக அப்படி ஒரு இன்று ஓர் இன்னுரைன்னு 2023 எழுதின தேஞ்சா அவர்கள் அணிந்துரை கொடுத்துருக்காரு. சான்றோர் பெருமக்களே, இதுதான் நாங்கள் எங்கள் திருக்குறள் தொண்டு மையம் செய்கிறது. என்ன குறள் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும், எல்லோரும் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். திருமணம் புரிந்து கொள்கிறார்கள், உடனே 1 மாதம் 2 மாதம் 6 மாதத்தில் மனமுறிவு என்று வழக்கு மன்றத்தில் நிற்கிறார்கள். இதெல்லாம் இருக்கக்கூடாது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் உணவு, உடை இவையெல்லாம் ஒரு குறைபாடு இல்லாமல் அளிக்க வேண்டும். இதற்கெல்லாம் இந்த திருக்குறள் உதவும். இந்த சமுதாயம் மேம்பட திருக்குறள் உதவும் என்கிற எண்ணத்தில் தான் ஏறத்தாழ கடந்த 20 ஆண்டுகளாக திருக்குறளை எங்கள் தலைமையில் வைத்துக்கொண்டு, திருவள்ளுவனை எங்கள் தெய்வமாக நினைத்து கொண்டு எங்கள் திருக்குறள் தொண்டு மையத்தினர் தொடர்ந்து பணிபுரிந்து வருகிறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை அருமை. மிக அருமையாக திருவண்ணாமலை திருக்குறள் தொண்டு மையத்தினுடைய பங்குபடிகள் என்னென்னங்கிறது விரிவா விளக்கமா சொன்னீங்க. அதற்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். ஒரு எளிய முறையில பல அருமையான நிகழ்வுகள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க. அதுவும் உங்க வீட்டையே திருக்குறள் பலகையை வச்சு எழுதி மற்றவர்களையும் எழுத வச்சிருக்கிறது ஒரு பெரும் பங்கு. அதே மாதிரி திருக்குறள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாத மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் மூலமா நான் திருக்குறள் நெறிமுறை திருமணம்னு குறுந்தகடே வெளியிட்டு இருக்கிறோம். தமிழ்லையும் வெளியிட்டு இருக்கிறோம், ஆங்கிலத்திலையும் வெளியிட்டு இருக்கிறோம். அது எங்க காணொலி காட்சி அன்பர்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் அனிமா தயார் பண்ணிடுவார் அடுத்த முறை. காணொலி காட்சியில திருக்குறள் நெறிமுறை திருமணம், திருக்குறள் நெறிமுறை திருமண குறுந்தகடு, அப்புறம் திருக்குறள் இசை சொல்லோவியம் 133 அதிகாரத்தை 133 ராகத்துல இசையமைச்சு குறுந்தகடு வெளியிட்ட ஒரே அமைப்பு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தான். அதுக்கு தான் எனக்கு திருவள்ளுவர் விருது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா அந்த செய்தி எங்கேயுமே போய் சேரல. நாங்க கொடுத்திருந்தோம். இவ்வளவுக்கும் நான் ஊடகத்துறையில் இருக்கிறவன், அறிவியல் பூங்காவில் வெளியிட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் யாருக்கும் அது சென்று சேர்ந்ததாக தெரியவில்லை. இன்றைக்குத்தான் குரலங்காடியிலிருந்து வலைத்தமிழ் பார்த்தசாரதி கேட்கிறார், 2010 வெளிவந்திருக்கிறது. இன்னைக்கு எத்தனை ஆச்சு? 16 வருஷம் ஆச்சு. நல்ல செயல்கள் நான் யாரும் வேண்டாம், சேயோன் வெளியிட்டாரா, சங்கம் வெளியிட்டாரா வேண்டாம், 133 யாரேன்னு எந்த அமைப்பேன்னு வெளியிட்டு இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. 133 அதிகாரத்தை 133 ராகத்துல இசையமைச்சு பாடியவர் ராணிமேரி கல்லூரி இசைத்துறை பேராசிரியர் அபிராம சுந்தரி. நீங்க அந்த சிடி கேட்டதுண்டா? கேட்டதில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாதானே நீங்க கேட்பீங்க. ஏன் சொல்கிறேன் என்றால், அதை போன்று
41 அமைப்புகள், இது 43. இந்த 43 அமைப்புகள்லையும் வந்து பேசிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீடிய வாங்கி அதை கேட்டு நல்லா இருந்தது சார், நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் செய்யலாம், அல்லது நல்லா கிடையாது. சரி, சில பேருக்கு நூலையே இலவசமா கொடுக்குறோம், வாங்கிட்டு அதை பத்தி ஒரு கருத்தும் சொல்ல மாட்டேங்காங்க. ஆடாடா, இதுதான் தமிழ் உலகம். என்ன செய்வது? அது மட்டும் அல்ல, திருக்குறள் நெறிமுறை திருமணத்தை அவ்வளவு சிறப்பா நடத்துறோம். யூடியூப்ல வருது, பேஸ்புக்ல வருது, எக்ஸ் தளத்துல வருது. மணமகன் உறுதிமொழி, மணமகள் உறுதிமொழி, மணமக்கள் உறுதிமொழி, இதையும் திருக்குறள் நெறிமுறை திருமணம் மங்கள சொல்லோவியம் சீடி வெளியிட்டு இருக்கிற, திருக்குறள் இசை சொல்லோவியம் சீடி வெளியிட்டு இருக்கிற. இப்பெல்லாம் சீடி உபயோகம் போய் இப்போ இது வந்துடுது, பென்ட்ரைவ் வந்துடுது. ஆனால் இது இருந்த பொழுதே இதெல்லாம் 16 ஆண்டுகளுக்கு முன்னர் செய்தது. ஆண்டுதோறும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திலிருந்து மலர் கொண்டு வரும். அதுக்கு கட்டுரை இந்த பாருங்க, ஆண்டுதோறும் மலர். இந்த தடவை என்ன தலைப்பு தெரியுமா? திருவள்ளுவர் தெளிவுறுத்தும் நல்லாட்சி நெறிமுறைகள். அரசு வருவதற்கு முன்னாலே நாங்க போட்டிருக்கோம். என்ன குப்பனையா, நல்லாட்சி நெறிமுறைகள்னு மலர் வெளியிட்டு இருக்கிறோம். 40வது ஆண்டு மலர் 2025 26 தொடக்கத்துல. ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், நாம் என்ன செய்கிறோமோ அது பலருக்கும் சென்று சேர வேண்டும். அது நாங்களும் முயற்சி எடுக்கிறோம். ஏன் இதையெல்லாம் சொல்றேன்னா, அது மாதிரி திருவள்ளுவர் ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறோம். ஆக திருவள்ளுவர் ஆத்திச்சூடின்னு அதை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தியில கொண்டு வந்திருக்கோம். என்னுடைய உரையை ஆங்கிலம், ஹிந்தியில தமிழ், ஒரு செந்தமிழ் உரை, சேயோன் செந்தமிழ் உரையும் வந்து மறுபடியும் தொட்டா வருமா? சொல்லுங்க. இப்போ என்னங்க இதுல உங்க படம் தெரியல, அது பையனை கேட்டுட்டு இருக்கேன். ஏன் படமா? உங்க இதுல பேசுறப்ப உங்க படம் தெரியலையே, அதை காமிடான்னு. இப்ப இல்ல, இப்ப தெரியுமா என் படம்? வரல பாரு. என்ன பண்ணணுங்க? ஏன் மியூட்டை தொட்டு என் படம் வந்துருச்சு. இப்ப என்ன தொட்டா என்ன வரும்னு தெரியல. இல்ல ஒண்ணு இல்லையே, உங்களுக்கு நல்லா தெரியுது, என் படமும் நல்லா தெரியுதே, நீங்க நல்லா தெரியுது. வந்துச்சு. சரி சரி, பரவாயில்ல, வந்துச்சு. அவருடைய மகன் பக்கத்துல இருக்கா. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஸ்பாட் பின் ஆயிருக்குங்களா? ஸ்பாட் பின் ஆயிருக்கு, ஸ்பாட் பின் பண்ணிருக்கிறது. அதனால அவரோட படம் தான் தொடர்ந்து இருந்திருக்கு. அப்படியா? ஸ்பாட் பின் பண்ணிருக்கு, எடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். சரி, இப்ப தெரியுதுங்க, இப்ப தெரியுது. சரி சரி. ஓ ஆமா, அந்த நான் பின் பண்ணது எடுக்கலையோ? ரைட். சரி, இப்ப நம்முடைய பேராசிரியர் ராமநாதன் ஐயா ஷார்ஜால இருந்து இருக்கிறாரா? இருக்கீங்களா? லைன்ல கொஞ்சம் பேசுறீங்களா? ராமநாதன் சார், ஆர் யூ இன் தி லைன்? ப்ளீஸ் கம் ஆன் லைன். நீங்க பேசுங்க. இட்ஸ் a டைம் ஃபார் யூ டு டாக். வாங்க பேசுங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நாள் கழிச்சு இந்த கருத்தரங்களை கலந்துக்க முடிஞ்சிருது. நான் சொன்ன மாதிரி இங்கே நான் ஷார்ஜாவில் ஒர்க் பண்ணுறேன். வியாழக்கிழமைங்கிறது ஒர்க்கிங் டே, என்னோட கிளாஸஸ்லாம் இருக்கிற டைம். அதனால நிறைய தடவை என்னால் வர முடியறதில்ல, ஜாயின் பண்ண முடியறதில்ல. முடிஞ்சப்போ எப்போ முடியுதோ அப்போ வருவேன். இன்னைக்கு ஆவணி அமைட்டம் இல்லையா, அதனால நான் இங்கே சீக்கிரம் வந்துட்டீங்க வீட்டுக்கு? சீக்கிரம் வந்துட்டேன், அதனால பார்க்க முடியுது, வேற ஒண்ணும் இல்ல. மகிழ்ச்சி, எங்களுக்கு மகிழ்ச்சி நீ வந்தது. ரொம்ப சந்தோஷம். குப்பன் சாரோடதும் சரி, திலகவதி அம்மாவோடதும் சரி, உங்களோட ஆரம்பத்துல கொடுத்த அறிமுக உரையும் சரி, அப்புறம் இந்த காணொலி காட்சி எல்லாமே ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்கீங்க. இத மாதிரி நானும் ஒரு ப்ரோக்ராம் ஒரு தரம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. எப்போ நீங்க வாங்க, நான் உங்களுக்கு அழைக்கிறேன் நிச்சயமா. இப்ப நீங்க ஒரு நீங்க வந்து இன்னொரு தலைப்பு எனக்கு கொடுங்க. திருக்குறள்லயே ஒரு தலைப்பு. நீங்க மேலாண்மை, இப்ப இவரு மனநாதன் பேசுறாரு சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில. ஆகஸ்ட் 1ஆம் தேதி மனநாதனை கூப்பிட்டுருக்கேன். ஆகஸ்ட் 1 வந்து இது, ஆகஸ்ட் 1 திருக்குறள் இது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி மனநாதன் பேசுறாரு. ஆகஸ்ட் 3 செப்டம்பர் 3 சொல்றீங்களா? சாரி, செப்டம்பர் 3. ஆகஸ்ட் இல்ல, செப்டம்பர் 3. செப்டம்பர் 1 வந்து அறிவியல் அரங்கம். செப்டம்பர் 3 வந்து இவரு நம்ம மனநாதன் அவர்கள் சிகரத்தை நோக்கி பேசுறாரு. இது தகவல். மெட்ராஸ்க்கு எப்போ வரேனோ, சென்னைக்கு எப்போ வரேனோ அப்போ
எப்போவாவது சான்ஸ் இருந்தா நேராவே பேசலாம். இல்லையானா ஆன்லைன்ல இந்த மாதிரி இல்ல நம்ம நேரா அது ஏன் தெரியுமா ஐயா, நேரா இருக்க கூட்டம் வரமாட்டேங்குது. ஆமா correct. ஆன்லைனுக்கே கூட்டம் வராம போகுது. என்னையில என்ன சிக்கல்னா அதுக்குன்னு தனி கூட்டம் அது வருவாங்க, ஆனா மற்றதெல்லாம் வரமாட்டாங்க. இப்ப நம்ம போய் ஏற்பாடு பண்ணா நிகழ்ச்சிக்கு செலவு வேற அதிகமாகுது. ஆமா இப்போ ஆளுங்க ஒரு கம்மியா இருக்கு. அரங்கத்தினுடைய செலவு, யாரும் டிஃபன் கொடுக்காம வரமாட்டாங்க இப்பெல்லாம். இப்ப அது ஒரு இதா போச்சு, தப்பு இல்ல, ஒரு நிலைமை அதுதான். அதனால வந்து இணைய வழி ரொம்ப சௌகரியமா இருக்கு. எனக்கு அதுதான் வசதி. ஏன்னா நான் அடிக்கடி சென்னைக்கு வர முடியாது. ரெகுலர் மேபி ஒரு 2 மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நீங்க வரும்போது சொல்லுங்க, ஒருவேளை வாய்ப்பு இருந்ததுன்னா அதை ஏற்பாடு பண்ணிடலாம். கட்டாயம் சார், நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். குப்பன் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுக்கு ஒரு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். இப்ப நன்றிங்க ஐயா. நம்ம கோபாலன் ஐயா ஹைதராபாத்ல இருந்து இணைந்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். கோபால், அவங்க நீங்க கேளுங்க, மற்றதும் உங்களை பத்தி சொல்லுவாங்க. நன்றி ஐயா. நான் பேசுறது கேக்குதா? நான் வேற இடத்துல இருந்து பேசுறேன். நல்லா இருக்கு, நல்லாவே கேக்குது. பின்னால அழகா திருவள்ளுவர் படத்தை வேற வச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு. மிக்க நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம தொடர் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற திருக்குறள் அமைப்பை பத்தி அவங்கள கூப்பிட்டு பேச சொல்றோம். அது இந்த முயற்சியை முதல்ல இந்த மாதிரி தொடங்கினதுல இருந்து இந்த ரொம்ப நன்முயற்சி அப்படின்னு நமக்கு பட்டுது, எனக்கு பட்டுது. அதனால அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதுல வந்து இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை அமைப்பு இதை பத்தி அவங்க சொன்னாங்க. அவர் குப்பன் ஐயா வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவர் எவ்வளவு உழைச்சிருக்காரு. அவர் வந்து எல்லாம் ரிட்டையர் ஆன அப்புறம் அடுத்ததா ஏதாவது அடிஷனல் வேலை ஏதாவது இருக்கா, அவங்க தொழில் சம்பந்தமாது, அப்படி இல்லைன்னா வியாபாரம் அந்த மாதிரிலாம் ஆரம்பிப்பாங்க. இவர் வந்து திருக்குறள் தொண்டுக்கு வந்திருக்கார். ரொம்ப ரொம்ப அது பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. அவர் என்ன திருக்குறள் பலகை, என்ன திருக்குறள் கிரிவலம், திருக்குறள் கிரிவலம் அப்படிங்கிறது விடாம பண்ணிட்டு இருக்காங்களா இவ்வளவு, ரொம்ப அருமையானது. அப்புறம் வந்து பௌர்ணமி முற்றோதல், அப்புறம் திருக்குறள் நெறி திருமணம், அதை தவிர பரிசுகள் அவர்லாம் சொந்த பணத்துல இருந்து பரிசு கொடுத்துட்டே இருக்காரு. ரொம்ப அருமையான சேவை அது. அது மாதிரி அதுலயே அவருடைய ஒரு முனைப்பு, அவருடைய இன்ட்ரெஸ்ட் அப்படி பேசிக் இன்ட்ரெஸ்ட் அதை நல்லா புரிஞ்சுது எனக்கு. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இவர் வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் போயிருக்காங்க, நிறைய தூரம் நிறைய வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதனால அதனுடைய ரிசல்ட் அதுல வந்து அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் வந்திருக்கா? இந்த பள்ளிக்கூடத்துல வந்து போய் நீங்க வந்து இது பண்றது, அதை பத்தி எல்லாம் அதை பத்தி என்ன ஃபீட்பேக் வந்திருக்கு உங்களுக்கு? அதே மாதிரி இளைஞர்கள், நீங்க வந்து ரிட்டையர் ஆன அப்புறம் வந்துருங்க, உங்களை மாதிரி இவங்க தான் வந்திருப்பாங்க, அவங்க இதுல மெம்பரா இருந்திருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா இருந்திருப்பாங்க. ஆனா இளைஞர்கள் எவ்வளவு தூரம் இதுல பங்கேற்க விரும்புகிறார்கள்? ஏன்னா இந்த காலத்துல எல்லா வகை ஊடகங்கள்னால ரொம்ப இந்த பொழுதுபோக்கெல்லாம் நிறைய வந்ததுனால எவ்வளவு தூரம் இளைஞர்கள் இதுல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, அது ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து இந்த வேறு திருக்குறள் அமைப்புகளோட நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு கேட்கலாம்னு நினைச்சு, அதுக்குள்ள நீங்க வந்து தென்காசி பத்தி சொன்னீங்க, தென்காசி திருக்குறள் அமைப்பை பத்தி. அதை தவிர இந்த திருவண்ணாமலையிலேயே இருக்கிற இன்னும் ஏதோ இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க, திருவண்ணாமலை மலர்ந்த திருக்குறள் சங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு போல் இருக்கு. அப்புறம் வந்து திருக்குறள் கழகம் வெங்கிக்கால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு போல் இருக்கு. செய்யாறு திருக்குறள் மாவட்டம் இலக்கிய பேரவை அப்படியெல்லாம் இருந்திருக்கு போல் இருக்கு. இன்னும் அமைப்புகள் இருக்கலாம், நான் வந்து ஏதோ இது பார்த்து சொல்றேன். இந்த அமைப்புகளோட சேர்ந்து ஏதாவது இது நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்கீங்களா? அதுக்கு வரவேற்பெல்லாம் எப்படி இருந்தது? அப்படி 2 கேள்விகள், இளைஞர்களை பத்தி. 2வது வந்து உங்க உள்ளூர்லயே இருக்கிற வேற திருக்குறள். ஏன்னா இது ஏன் கேட்கறேன்னா, இங்க வந்து மயிலை திருவள்ளுவர் சங்கம் அது வந்து பன்னாட்டு திருக்குறள் அமைப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக நீங்க சொல்லலாம் ஐயா. ஐயா நான் சொல்லணுமா? சொல்லுங்க. திருக்குறள் ஐயா, நாங்க எங்க இதுல தட்டச்சு பயிலகம் ஐயா ஒருத்தர் நல்ல பன்னீர்செல்வம்னு வச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட படிக்கிறதுக்கு ஒரு 10 பிள்ளைங்க இளைஞர்கள் வர்றாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா அவர் இருக்குதான் இந்த இளைஞர்களை நாங்க சேர்த்து கூட்டிட்டு போறது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு.
ஒரு 10 இளைஞர்கள் வர்றாங்க. ஆனா பெருத்த அளவுக்கு வருதில்லைங்க. அதை நாங்க பாக்குறோம். அது கூட அவர் பயிலகம் நடத்துறதால அவர் தான் ஆசிரியர், பயிலக ஆசிரியர். அதுக்கு அவர்கிட்ட படிக்க வர்றவங்கள அவருக்கு இதுல ஒரு ஆர்வம் இருக்குது. எங்க குழுவில் இருக்காரு அவரு. அதனால அவரோட ஒரு 10 இளைஞர்கள், பெரும்பாலும் ஒரு 8 பெண்கள், குழந்தைகள், ஒரு 10 15 வயசு பெண்கள் கூட மாணவர்கள் கூட வர்றாங்க. அது ஒரு வர்றாங்க பாருங்க. இன்னொன்னு கேட்டீங்க, இங்க திருக்குறள் சமுதாயம்னு. ஐயா, இங்க திருவண்ணாமலைனாலே திருக்குறள்னாலே கேப்டன் சாமிநாதன் தான். நான் எங்க போய் திருக்குறள்ங்கன்னு சொன்னாலே போதும், இப்படிதான் கேப்டன் சாமிநாதன் ஐயான்னு ஆரம்பிப்பாங்க. ஆக இங்க திருக்குறள் சொன்னாலே கேப்டன் சாமிநாதன் தான். அவர் தான் திருவள்ளுவர் சிலையை இங்க வச்சிருக்கிறாரு. அவருடைய மகள் தமிழ்ச்செல்வின்னு இருக்காங்க. அவங்க தான் திருக்குறள் சமுதாயம், மலர்ந்த திருக்குறள் சமுதாயம்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க. அவங்க நாங்களாம் எல்லாம் சேர்ந்து தான் பண்றோங்க ஐயா. எல்லாம் சேர்ந்து தான் பண்றோம். மற்ற சங்கங்களோட இணைந்து தான் செய்யறோம். அவங்க கூப்பிட்டா நாங்க போவோம், நாங்க கூப்பிட்டா அவங்க வருவாங்க. எல்லாம் சேர்ந்து தான் செய்யறோம். செய்வோம் ஐயா, செய்வோம் சார். அவங்க திலகவதி மேடத்தை கூட கூப்பிடுங்க. சொல்லுங்க திலகவதி. அடுத்து திலகவதி மேடம் வரலாம். திலகவதி மேடம், வேலம்மாள் இருக்காங்களே, வேலம்மாள் வரலாமே. வேலம்மாள் ஐயா வணக்கம். வாங்கம்மா, நீங்க பேசுங்க. குப்பன் உங்களுக்கு ஆர்வத்தோட காத்துட்டு இருக்க. வணக்கம் ஐயா. ஐயாவுக்கு என்னை நினைவு இருக்கிறதா என்று தெரியவில்லை. அவர் திருவள்ளுவர் கழகம் இங்கு எங்களுடைய தென்காசிக்கும் வந்திருக்கிறார். இப்போது நடைபெற்ற ஒரு மாநாடு நடைபெற்றது, திருக்குறள் மாநாடு ஒன்று நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் நடந்தது. அதற்கும் ஐயா வந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதாவது ஐயாவுடைய தொண்டு எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய ஒரு தொண்டு. அதாவது சிலர் அமைதியாக தொண்டு செய்வார்கள். அது மாதிரிதான் திருவண்ணாமலை குப்பன் ஐயா என்று சொன்னாலே திருக்குறளுக்காக அவர் செய்யக்கூடிய தொண்டு எல்லார் மனதிலும் நிலைத்து நிற்கும். அப்படி ஒரு ஆர்வத்தோடு அவர் செய்வது, நம்முடைய விஞ்ஞானி ஐயா சொன்னது போல அந்த கிரிவலம், திருக்குறள் ஓதி அந்த கிரிவலம் வருவது என்று சொல்வதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விடயம். நிச்சயமாக ஐயாக்கள் அதை சிறப்பாக செய்து வருகிறார்கள். இது போன்ற அறிஞர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், திருக்குறளுக்காக பாடுபடக்கூடிய அந்த மனநிலையில் உள்ளவர்கள், அந்த தொண்டுள்ளம் என்று நீங்கள் சொன்னது போல அந்த தொண்டுள்ளம் உள்ளவர்களால் தான் உண்மையிலேயே திருக்குறள் மேம்பாடு அடைந்து வருகிறது. விஞ்ஞானி ஐயாவுக்கு இருந்த அதே மன வருத்தம் எனக்கு எப்போதுமே உண்டு. என்னவென்றால், இளைஞர்கள் இதில் அதிகம் வர வேண்டும். இப்போது இந்த முற்றோதல் செய்கிறார்கள், நிறைய இளைஞர்கள் முற்றோதல் செய்கிறார்கள். தமிழ்நாடு அரசு முன்பு திருக்குறள் திருப்பணி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருந்தது. அதனுடைய தென்காசி ஒருங்கிணைப்பாளராக நான் இருந்தேன். அப்போது நாங்கள் அந்த பள்ளிகளுக்கெல்லாம் சென்று அந்த இளைஞர்கள் மத்தியிலே கொஞ்சம் திருக்குறளை பற்றிய ஒரு உணர்வை ஏற்படுத்தினோம். அப்படி பார்க்கும்போது நிறைய சிறு குழந்தைகள், அதாவது இளைஞர்களை நான் சொல்லவில்லை, சிறு குழந்தைகள், ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கின்ற குழந்தைகள் வரையில் அவர்கள் அந்த முற்றோதல் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் 1330 குறள்களையும் சொல்லி பணப்பரிசு அரசிடமிருந்து வாங்குகிறார்கள். அப்படி ஆர்வமிக்க சில குழுக்கள் இருக்கின்றன, இல்லை என்று நான் சொல்லவில்லை. இருந்தாலும் இன்னும் இளைஞர்கள் இந்த திருக்குறள் பக்கம் திரும்பினார்கள் என்றால் கட்டாயமாக திருக்குறளுடைய நல்ல பல கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன் வழி அவர்கள் நடந்தால் பல தடைகளிலிருந்து அவர்கள் மீண்டு வந்து ஊக்கத்தோடு செயல்பட முடியும். அது குப்பன் ஐயா போன்றவர்கள் அதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஈடுபட்டார்கள் என்றால் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையிலே ஐயா அவர்களை மீண்டும் வாழ்த்துவதற்கு வயதில்லை என்றாலும் அவர்களை வாழ்த்தி அவர்கள் பணி நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நம்முடைய செய்யோன் ஐயா அவர்களையும் வணங்கி அன்போடு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வேலம்மாள் அவர்களே, பல வேலைகளுக்கு இடையில வந்தீங்கல்ல. இப்ப திலகவதி அம்மா வாங்க. வணக்கங்க. மிக ஐயா ரொம்ப அருமையாக குப்பன் ஐயாவுடைய உரை சிறப்பாக இருந்தது. அதாவது ஐயா அவர்கள் எதையும் அவங்க காத்துல விடாம நூலாக செஞ்சிருக்காங்க பாருங்க, அதை முதல்ல பாராட்டணும். அதே போல தேங்காய் ஐயா
வெறும் அணிந்துரை மட்டும் கொடுக்காம அவர் எப்பவும் மிகச்சிறந்த நல்ல மனிதருங்க. அவர் வந்து புத்தகத்தை பார்த்து உங்களுக்கு இவ்வளவு தூரம் பிழைகளை சரி செய்து கொடுத்தது ஒரு நீங்கள் செய்த பெரும் பாக்கியம். மிக சிறப்பாக, அதாவது 100 நாள் ஆயிட்டாலும் ஒரு நூலாக பண்ணிடுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய ஐயா போட்ட சீடியை நீங்க வாங்கணும், புத்தகத்தை நீங்க வாங்கணும். அது மாதிரி நீங்க போட்டதை எங்களுக்கு கொடுங்க. நாங்க நூலகம் வச்சிருக்கோம். தமிழ்நாடு திறநிலை பல்கலைக்கழகத்துல ஆராய்ச்சி திருவள்ளுவர் குறித்த தொகுப்பு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க என்ன பண்ணிருக்கீங்கிறத எங்ககிட்ட கொடுத்தா அதை ஆவணப்படுத்தி வைக்கப்படுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிந்த திருக்குறள் அமைப்புகள் எல்லாம் யார் பணி செய்யறாங்களோ அவங்களுடைய தொலைபேசி எண் இருந்தாலும், இப்ப தென்காசியை முதலாக நம்மளுடைய பன்னாட்டு இணையத்துல முதல்ல பேசின அமைப்பு வந்து தென்காசி திருவள்ளுவர் கழகம் தான். ஏன்னா அதுதான் மூத்த அமைப்பு. அதனால அந்த முறைப்படி நீங்களும் அந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டு வரீங்க. மிக சிறப்பாக. இன்னொன்னு வேலம்மாள் சொன்னாங்க ரொம்ப சிறப்பா. அதாவது என்னன்னா, இப்ப நம்மலாம் செய்யறீங்க. ஆனா நான் ஒண்ணு இந்த அரங்கத்துல ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். ஐயா செய்யணும் ஐயா, நீங்கள் எல்லாம் தான் அரசுக்கு எழுதணும். தமிழ் வளர்ச்சி துறைன்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கு. அவங்க குரல் ஒப்பிக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, பாராட்டுறாங்க, சான்றிதழ் கொடுக்குறாங்க. ஆனா அது மட்டும் பத்தாது. அது அவங்க மட்டும்தான் படிச்சுட்டு வாங்கிட்டு போடுவாங்க. எல்லாருமே பள்ளியில படிக்கின்ற அந்த, அதாவது இளமையிலே அவங்கள அற உணர்வு உடையவர்களாக நம்ம ஆக்கிட்டோம்னு வச்சுங்களேன். சமுதாயத்துல இப்ப தீவிரவாதம் இந்த பாருங்க, இப்ப உங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மதுரை ஏர்போர்ட்ல, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல போதை மாத்திரை ஏர்போர்ட் கிட்ட வித்து பிடிச்சிருக்காங்க இங்க. அப்ப நம்ம சமூகம் எங்க போயிட்டு இருக்கு? அப்ப அந்த குழந்தைங்களை, இப்ப நான் உதாரணத்துக்கு சேயோன் ஐயா பையனாகட்டும், என்னுடைய பையன் அமெரிக்கா இருக்கான். அவன் அங்க எங்க இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பாத்தீங்களா? அது எப்படி அந்த வளர்ப்பு நிலையில இளமையிலேயே அந்த கல்வியை கொடுத்துட்டோம்னா உலகத்தினுடைய எந்த மூலைக்கு சென்றாலும் அந்த குழந்தைகள் அறம் மாறாமல் தனி மனித வாழ்க்கையிலும் சரி, பணி செய்கின்ற இடத்துலயும் தப்பு அந்த ஊழல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? தன்னஞ்செழுது பொய்யற்க பொய்த்த பெண் தன்னஞ்சே தன்னை சுடுங்கிறாரு. சேயனைய திலகதிய பாராட்ட வேண்டாம், என்னைய நானே, நீ ஓகே, நீ நல்லா பண்ணியிருக்க, நீ நல்லா உழைச்சிருக்க, நீ யாருக்கும் துரோகம் பண்ணல, யாருடைய சொத்தையும் புடுங்கல, நேர்மையான பணி செஞ்சிருக்கன்னு என்னையே நான் வந்து பாராட்டிக்கணும். பாத்தீங்களா? அடுத்தவர்கள் பாராட்டுறது அப்புறம். அப்ப நீங்க மாணவர்கள், இளைய சமுதாயம், அவங்க சொன்னது மாதிரி இளைய சமுதாயத்திட்ட கொண்டு போனாதான் அவர்கள் அடுத்தவருக்கு உதவுகின்ற பண்பு, நேர்மையா வாழணுங்கிற பண்பு, எந்த மாதிரியான தீய பழக்கங்களுக்கு போகாத ஒரு உணர்வு, குடும்பத்தை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடியது, பெற்றோர்கள் நன்றாக வைத்துக் கொள்வது, சமூகத்துல நம்மளை சந்திக்கக்கூடியவர்களை நாம நல்ல உதவி செய்ய வேண்டும், அவர்களோட இணக்கமாக, இதெல்லாம் வந்து மேலாண்மை. அந்த எல்லா துறைகளுக்கும் இந்த திருக்குறள் என்பது அனைத்து உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்களுக்கானது என்று நான் கருதுகிறேன். அது தமிழ் வளர்ச்சித்துறை கொண்டு வர வேண்டும். அந்த மாதிரியான பரிசு போட்டி நடத்தி பரிசு நடத்தி நினைவாற்றல் உள்ளவங்க வாங்கிட்டு போறது மட்டும் இல்ல, அதை படிச்சுட்டு அது மாதிரி படிச்சு பரிசு வாங்கி பணம் வாங்கிட்டதுனால அவங்க அப்படியே இருப்பாங்க. அது ஆழமாக வித்தூன்றி குழந்தையிலேயே ஐயா ஆத்திச்சூடியை சொல்வது போலவும் திருக்குறளை, நல்வழியை, மூதுரையெல்லாம் கொண்டு வரணும். நம்ம குழந்தைங்க எதிர்கால சமுதாயத்தை நினைத்து பார்த்தால் பயமா இருக்கு இல்லைங்க? இன்னைக்கு சிங்கப்பெண் படையை கொண்டு வராங்க. சமூகம் சரியா இருந்தா எதுக்கு சிங்கப்பெண்ணு, அந்த பெண்ணு, இந்த பெண்ணு எல்லாம் கொண்டு வரணும்? சமூகம் சரியா இருந்தா, ஆணும் பெண்ணும் சரியா இருந்தா எந்த சிங்கப்பெண்ணும் தேவையில்லையே, சொல்லுங்க. அப்ப அந்த அளவுக்கு நாம வந்து சமூகம் அறநெறி உடைய சமூகமாக இருந்து இன்னைக்கு அறநெறி பிறந்த சமூகமாக மாறினதுக்கு காரணம், நாம் நீதி நூல்களை, அறநூல்களை, திருக்குறளை சமூகத்திற்கு, இளைய சமுதாயத்திற்கு கொண்டு செல்லவில்லை. தலை நரைச்சவங்க மட்டும் பேசுறோம். தலை நரைச்சவங்க தமிழையே படிக்காம விட்டுட்டாங்களா? சொல்லுவது அப்புறம் தமிழை படிச்சாதானே திருக்குறளை படிப்பாங்க, படிக்க முடியும். தமிழே படிக்க. சிங்கப்பூர்ல கூட பாடத்திட்ட, சிங்கப்பூர்ல மற்ற இடங்கள்ல, இலங்கையில எல்லா இடத்துலயும் வந்து அந்த உணர்வு அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஐயா சொன்னது மாதிரி தமிழே படிக்க தெரியல. இன்னைக்கு என்ன தெரியுமா? நாட்டுல இப்ப எங்க பிளாட் இருக்கு, எங்க பிளாட்ல 120 பிளாட் தெரியுமா? 120 பிளாட்ல எந்த குழந்தைக்கும் தமிழ் தெரியாது. பாத்தீங்களா? நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கு தமிழ், என் குழந்தை தமிழ் படிக்காதுங்கிறா. அது அவங்களாச்சும் பரவாயில்ல, இவங்களாச்சும் பிற மொழிக்காரங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம மொழியில உள்ள ஒரு டெய்லருடைய குழந்தை இங்கிலீஷ் மீடியத்துலாம் படிக்கும், தமிழ் படிக்காது. என் குழந்தைக்கு தமிழ் தெரியாதுன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாரு அவரு. சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு அந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் நம்ம அரசு. தமிழ் வந்து கட்டாய பாடமொழியாக இருந்து அதில் திருக்குறள், நாலடியார், இப்ப என்ன தெரியுமா? அண்மையில நம்ம என்சிசி மாதிரி எல்சிசி கொண்டு வந்திருக்கோம்.
அதுல நான் இப்ப இதெல்லாம் தான் நம்ம சொல்றோம் தெரியுமா. 3 ஆண்டுகள் 3 NCC போல LCC கொண்டு வந்திருக்கோம், லீடர்ஷிப் கேடட் கோர். அது 3 மாசத்துக்கு நடத்துறோம். அதனால 4 மாத கோர்ஸ். அது எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த நிகழ்வுகள் நம்ம பயன்படணும். குப்பனையா சென்னை வரும்போது எங்க திருவள்ளூர் இருக்கைக்கு வாங்க, தொலைபேசியில தொடர்பு கொள்ளுங்க. உங்க நூல் கொண்டு வாங்க, எங்க நூல் உங்களுக்கு நான் தரேன். அது நம்ம அமைப்புகள் எல்லாம் என்னென்ன வெளியிட்டார்களோ ஒரு பொது இடத்துல வரணும். இப்பதான் குரலங்காடி வந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்குதான் எனக்கு வலைத்தமிழ் பார்த்தசாரதி என்ன கேட்டு CD நான் கொடுத்துட்டேன். இன்னைக்கு அவர் வந்து வெப்சைட்ல போட்டிருக்கேன்னு எனக்கு எழுதியிருக்கிறார். இப்ப நமக்கு அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது, நமக்கு போடல. ஆனா அவர் இப்போ ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி அதுல போட்டிருக்கேன்னு சொன்னாரு, சந்தோஷம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம இணைப்புகள் எல்லாம் இணையம் சொல்லிட்டு இருக்கபடியே இன்னும் முழுமையாக இணையவில்லை. அதுதான் முக்கியம். அது ஏன்னா அந்த பொது நிலை வரணும், வந்தா தான் வளரும். ஏன்னா நமக்கு யாருக்கும் எதுவுமே ஒண்ணு வேண்டாம். அந்த அறிவியல் பூங்காவை எத்தனை பேர் படிக்கிறாங்க? வாசிக்கும் பழக்கம் இல்லாத போது என்ன செய்ய முடியும்? நம்ம கோபாலன் ஐயா அவ்வளவு அழகா அறிவியல் பூங்காவை எடிட் பண்றாரு. நீங்க அந்த ரத்தன சபாபதி அனுப்பிட்டாருங்க, திருத்தி நீங்க சொன்ன திருத்தி அனுப்பியிருக்கார். அவரு அந்த மாதிரி வெரி குட் அட்வைஸ். ஒரு நல்ல அணுவியல் அறிஞர். ஏன்னா குப்பரையா மயிலை திருவள்ளுவர் புத்தகம் கொண்டு வர மாதிரி அறிவியல் நூலும் கொண்டு வருது. திருவள்ளுவர் அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்றணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதை பின்பற்றித்தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சொன்னா அறிவியல் பூங்காவும் வெளியிடுது, திருக்குறள் நூலும் வெளியிடுது. ரொம்ப மகிழ்ச்சி. திருவள்ளுவரும் ஒரு அறிவியல் அறிஞர் தாங்க. தொல்காப்பியர் ஒரு அறிவியல் அறிஞர் மாதிரி திருவள்ளுவரும் ஒரு அறிவியல் அறிஞர். தமிழறிஞர் மட்டும் இல்ல, தமிழறிஞர் மட்டும் இல்ல. தமிழ் நூல் திருவள்ளுவரா திருக்குறளா அது தமிழ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அதாவது இந்த ஆண்டு 41வது ஆண்டு மலருக்கு பொது தலைப்பு என்ன தெரியுமா? திருக்குறள் பல்கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லும்போது சயின்ஸ் மட்டும் இல்ல, எல்லா துறையும் வந்துடும் அதுல. திருக்குறள் பல்கலைக்களஞ்சியம். அதான் மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப நன்றி உங்களுடைய அமைப்பை பத்தி சொன்னதுக்கு. சென்னை வரும்போது வாருங்கள். சங்கத்தின் மூலமா பன்னாட்டு திருக்குறள் இணையம் ஒரு அரிமா சங்கம் போல இயங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்க மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். அது உறுதியா துணைவேந்தர்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது செயல்படுத்தப்படும். அதுவரை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். அதனால என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அன்பில் திளைக்க, அறிவியல் சிறக்க, இன்னொரு விஷயம், நான் வந்து அவரை பாராட்டத்தக்கிறதுக்கு இன்னொன்னு என்னன்னா, எங்கெங்க திருக்குறள் அமைப்புகள் அவருடைய மாநாடு அந்த மாதிரி நடக்குதுன்னா இவர் போய் அங்க முற்றோதெல்லாம் பண்றாங்களா. ஸோ அது ரொம்ப ரொம்ப பண்றது கஷ்டம், பண்றது சிரமம். அந்த மாதிரி அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இந்த ராமாயண கதையெல்லாம் கேட்கிற போது முதல்ல அவங்க உபன்யாசகர் சொல்ற போது அதுக்கு ஒரு பலகை போட்டிருப்பாரு. அது வெறும் பலகை தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, எங்கெங்க ராமாயணம் சொல்றாங்களோ அங்கங்க அனுமார் உட்காந்து கேட்கிற மாதிரி எத்தனை ரகுநாத கீர்த்தனம் மாதிரி. அந்த மாதிரி இவர் வந்து ஒவ்வொரு திருக்குறள் மாநாட்டுக்கும் போய் இந்த மாதிரி திருக்குறள் ஓதுறது அப்படிங்கிறது அது பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். அதுவும் பாராட்டக்கூடிய ஒன்று. கரெக்ட் தான், சரியா சொன்னீங்க. அதே மாதிரி திருவண்ணாமலையில பௌர்ணமியிலையும் திருக்குறள் பாடுறாரு. அம்மா அந்த இன்னொரு மற்ற நாள்லயும் திருக்குறள் பாடுறேன்னு சொல்றாரு. அது ஒரு பெரிய தனி மனித முயற்சி. பாராட்டுக்கள் ஐயா. ஹரித்வார்ல திருவள்ளுவர் சிலை திறக்கிறப்போ தருண் விஜய் அவர் திறந்தாரு. ஹரித்வார்ல போய் நாங்க ஒரு 3 பேர் திருக்குறள் சமுதாயம் சொல்றாங்களா, தமிழ் செல்வியம்மா, நாங்க ஒரு 3 பேர் போய் எங்க முற்றோதல் பண்ணோம். ஹரித்வார் திருவள்ளுவர் சிலை திறந்தாங்க. ஒரு பாராட்டு. ஆனா என்று பாராட்டு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்னதாக, அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். அத்துடன் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.